எல்லாமே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போது நம்ம சப்ஸ்கிரைபர் பானுபிரியா செல்லக்குட்டி ஒரு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. டேக்கு ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் சப்பி கேர்ள் அப்படின்னு 2 ஷாட் வேணும்னு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம தாயாங்குக்கு இப்போ ஒரு 7 வயசு, உங்களுக்கு 3 வயசு, உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா, ஐ மீன் தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு தயாங் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. தயாங் அப்பாவும் உங்கள் அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ப்ளஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே 2 பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. அவங்க சிஸ்டர் இப்போ தான் பிறந்திருக்காங்க, சாரா. உங்களுக்கு ஒரு அக்கா தாரா. ஓகேவா? இப்போது தயாங் ஃபேமிலியில் ஜின், அவனுக்கு அடுத்தது தயாங்கு அடுத்து ஜேகே, 3 பசங்க. ஜேகேக்கு உங்களுக்கும் ஒரே ஏஜ், 2 பேரும் ஒன்றா தான் கிண்டர் கார்டனில் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ தயாங் வீட்டிலேருந்து எல்லோரும் வரவும் நீங்கள் தயாங்லாம் பார்த்ததே இல்லை. இப்போ தான் வந்துட்டு உங்களை ஸ்கூலே கிண்டர் கார்டன் 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்துருக்காங்க. ஸோ பெருசாக யாரையும் தெரியாது. ஜேகே பார்த்ததும் உங்களுக்கு ஹாப்பியாக இது. நீங்கள் குட்டி பாப்பா பார்த்து விளையாண்டுட்டு இருக்கும்போது ஜேகே அவங்க அம்மாவோட அப்படியே உள்ளே வரான். அவனை பார்த்ததும் ஜேகே அப்படின்னு அப்படியே நீங்கள் போய் அவனை ஹக் பண்ணுறீங்க. அவனும் ஈரா நீ இங்கே இருக்க அப்படின்னு அவனு கேட்குறான். இது எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே என்னமோ உங்களோட உலகத்தில் தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க. தாயா அங்கே பின்னாடி வந்திருப்பான். சின்னப்பா குட்டி பாப்பா அப்படின்னு அவர் போய் பாப்பாவை கொஞ்சம் போயிருப்பார். தாயாங்கு இப்போ யார் பக்கம் போய் பேசுகிறதுனே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறீங்க, அப்படியே பார்க்குறான். நீங்கள் குண்டா கொழு கொழுன்னு அப்படியே அழகாக இருக்கீங்க. யார் இந்த பம்கின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரான். நீங்களும் ஜெக்கே கையை படிச்சுட்டு வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு ஓடிடுறீங்க. ஸோ தயாங்கோ என்ன நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு இவங்க 2 பேர் மட்டும் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அங்கே அப்புறமா இங்கே பாரு குட்டி பாப்பா அப்படின்னு அவங்க அம்மா எடுத்து காட்டவும் அவனும் போய் பாப்பாவெல்லாம் பார்க்குறான். இருந்தாலும் நீங்கள் 2 பேர் போனது தான் அவன் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு. தாரா ஆல்சோ அங்கே தான் இருக்கா. அவள் என்ன பண்ணுறா, உங்களை பார்த்துட்டு நான் போய் தங்கச்சி தம்பி கூட விளையாடுறேன்னு அவளும் ஓடி வந்துடுறா. ஜின்னப்பாவும் குட்டி பாப்பா தூங்கிடுச்சு நானும் போகிறேன்னு அவரும் வந்துடுறாரு. இப்படி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளையாண்டுட்ருக்கீங்க. தயாங் மட்டும் தனியாகவே இருக்கான். அவன் ஒரு டால் வச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்போதே அந்த டால் பார்க்க அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு ஏன் அந்த டால் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போது தயாங்கோட அம்மா அவனை கூப்பிடுறாங்க. தயாங்கா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி அவனும் என்னமோன்னு எழுந்து போகிறான். அப்போது அந்த டாலை அங்கே வச்சுட்டு போகிறான். தயாங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு நீ பாப்பா பார்க்கலையா அப்படின்னு அவன் அப்படியே சாரா கையை பிடிச்சி விளையாண்டுட்டு பார்த்துட்ருக்கான். எல்லோரும் தனியாக விளையாடுறான், என்னை விட்டுட்டு விளையாண்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான். அவங்க அம்மாவோ சரி நீ போய் விளையாடலாம்ல, ஏன் தனியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பேசிட்டு அப்படியே அமுச்சு விடுறாங்க. அவன் வரும்போது அவன் வச்சுட்டு போன இடத்துல அந்த டாலை காணோம். என்னோடய டால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தேடி அப்படியே எல்லா பக்கம் பார்க்குறான். தயாங்க பொறுத்தவரை சின்ன வயசுலேருந்து அவனோட பொருள் யாருமே தொட்டால் அவனுக்கு பிடிக்காது. ஸோ அப்படியே அவன் எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை வச்சு விளையாண்டுட்ருக்கீங்க. அப்போயே ஜேகே உங்ககிட்ட அவன்து வச்சிரு அண்ணா அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எதையுமே நீங்கள் காதில் வாங்கலை. நீங்கள் டால் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசி விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கே தயாங்க வந்துடா. தயாங்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஏஜ் 7 தான் அவனுக்கு வயசு. உங்களை விட 4 வயசு பெரியவன் அவ்வளோதான். தாரா ஜயாங்க அப்படி கோவமாக வந்து நிற்கிறத பார்த்தோன்னா அப்போவே பயந்துடுறா. இவன் என்ன இப்படி நிற்கிறாங்கிற மாதிரி ஜின்னு கூப்பிட ஓடிடுறா. ஜின்னு அங்கே பக்கத்தில் விளையாண்டுட்டுருக்கிறாரு. அவர் பாட்டுக்கா அவர் பேட்டு பால்லாம் எடுத்துகிட்டு இவங்க உங்களெல்லாம் விட கொஞ்சம் இன்னும் 3 வயசு பெரியவர். ஸோ அவருக்கு 10 வயசு. இப்போது அவர் பாட்டுக்கு விளையாடுங்க. இங்கே தாரா ஓடிடுறா. தயாங்க உங்கள் முன்னாடி அப்படி கோவமாக வந்து நிற்கிறான். நீங்கள் திருத்துன்னு முடிச்சுட்டு இந்த பொம்மை அப்படின்னு நீங்கள் நீட்டும் போது வெடுக்குன்னு பிடுங்கிட்டு யார் கேட்டு என் பொம்மையை எடுத்தா அப்படின்னு சொல்லி இவங்க கையிலே நறுக்குன்னு ஒரு கில்லை போட்டு உங்களை தள்ளி விட்டுறான். அவனுக்கு அவன் திங்ஸை தொடக்கூடாது. அதுவும் இல்லாமல் வந்ததுமே நீங்கள் அவனை பேசாமல் அவாய்ட் பண்ணி ஜெக்கே கிட்டே பேசினதுலாம் அப்போவே அவனுக்கு செம்ம காண்டாயிடுது. எல்லாம் பிடிச்சி தள்ளவும் நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. நீங்கள் அப்படியே கீழே விழுந்ததும் ஜெக்கே ஐயோ ஹீரா அப்படின்னு உங்களை அவன் தான் தூக்கி விடுறான். அப்படியே பம்கின் இன்னொரு டைம் என்னோடய பொம்மையை தொட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் சின்ன பொண்ணு தானே, 3 வயசு தானே ஆகுது, அழுதுகிட்டே அம்மாட்ட ஓடிடுறீங்க. அப்போ அங்கே தாரா வந்துட்டு அது அம்மா அப்படின்னு எதுவும் சொல்கிறதுக்குள்ள ஜேகே அம்மா தயாங்கா இவளை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றான். தயாங்க அம்மாவோ அச்சோ பாப்பா என்னடா ஆச்சு அப்படின்னு உங்களை கூப்பிட்டு கொஞ்சுறாங்க. ஆன்ட்டி அப்படின்னு நீங்கள் அழுகிறீங்க. ஆனால் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் நான் தான் அவன் டோலை எடுத்துட்டேன் அதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தயாங்க அப்படியே ஜினோப்பா கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ தயாங்க அம்மா அவனை அப்படியே மறைச்சிட்டு என்ன தயாங்க அது இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை டைப் சொல்லியிருக்கேன்.
எல்லாரோடய விளையாடும் போது ஷேர் பண்ணி தான் விளையாடணும். இதுக்கு தான் டால் எடுத்துகிட்டு வராதானே, எடுத்துகிட்டு வந்தால் கொடுத்து ஷேர் பண்ணி விளையாடணும். இல்லையா நீ உன்னோட திங்ஸை தனியாக வச்சுக்கணும், இப்படி காட்டக்கூடாது, சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லி மிரட்டவும் உங்கள் அம்மாவும் விடுங்க அவனும் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது தயாங்க் அப்படியே மனசில் ஒரு மாதிரி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டே என் அம்மா கிட்டே என்னை திட்டு வாங்கி கொடுத்துட்டா. இது வரைக்கும் என் அம்மா யார் முன்னாடியும் என்னை இப்படி திட்டினதே இல்லை, எல்லார் முன்னாடியும் என்னை திட்டு வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு கடுப்பில் இருக்கான். தயாங் அப்பா ஆல்சோ வந்துடுறாரு. அவர் இதெல்லாம் கேட்டு வந்திருப்பார். உள்ளே வந்துட்டு தயாங்க தூக்கிட்டு, தயாங் உன்னை நான் சின்னதுலேருந்து கண்டிச்சிருக்கணும் போல், என்னப்பா இப்படி பண்ணுற, 7 வயசு தான் ஆகுதுடி அவனுக்கு, அவனை ஏன் திட்டுற அப்படின்னு அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லிவிட்டு இருந்தாலும் தயாங்கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணுறார். தங்கம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, குட்டி பாப்பா தானே, அப்படியே சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு இப்படிலாம் அட்வைஸ் பண்ணுறது திட்டுறதெல்லாம் பார்க்கும்போது தயாங்க்கு உங்கள் மேலே செம்ம காண்டாகுது. பம்கின் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு மனசுக்குள்ளேயே அப்போவே நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணிக்கிட்டாலும் டிஷ்ஷும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது அப்படியே ஆடிட்டோரியத்தில் செம்ம ஃபைட் நடந்துட்டுருக்கு. வேறு யாருக்கும் இல்லை, உங்களுக்கும் தயாங்கு தான். இப்போது நீங்கள் 8th படிச்சுட்ருக்கீங்க, தயாங் +2 படிச்சுட்ருக்கான். டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்கும்போது சடனாக உங்களோட சாங் நின்றுது. ஆடிக்கிட்டே இருந்த நீங்கள் எவன்டா அவன் பாட்டை நிறுத்துந்து அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பாட்டை போட்டு அவன் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நீங்கள் கடுப்பாயிட்டு, டே யாரை கேட்டுறான்னு இப்போ வந்து எங்களோடத பென்ட்ரையை பிடுங்கி போட்டு நீ போட்டுட்ருக்க அப்படின்னு கத்துறீங்க. அவனும் எதையும் காதில் வாங்கக்கூடாதுன்னு வேணுக்குனே சவுண்டை ரொம்ப ரைஸ் பண்ணுறான். நீங்கள் காதை பற்றிட்டு தயாங்க அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வருது. அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் ஜேகே அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தயாங்கு இவன் எப்படி அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், விடக்கூடாது, இதை கலைச்சே ஆகணுமே, இவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு பம்கின் இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட பிடுங்கி தூக்கி போட்டு அவனோடது சர்வீஸ் சிஸ்டமில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறான். ஜேகே கால்ஸு கோவம் வருது. ஜேகே டேய் தயாங்கா நீ பண்ணுற தப்பு, நாங்கள் தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ எதுக்குடா நீ வந்து இப்படி பண்ணுற அப்படின்னு. நாங்களும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வேறு என்ன பண்ணிகிட்ருக்கோம், போடா அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறான். ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. உங்களுக்கு அதுக்கு மேலே தயாங்க மூஞ்சி அடித்து உடைக்கணும் போல் உங்களுக்கு கோவம் வருது. அடிங்க கொய்யால நாங்கள் தான்டா முன்னாடி வந்தோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் நிற்கிறீங்க. வந்துட்டால பம்கின், குண்டு பூசணிக்கா ஒழுங்காக ஓடிடுறி, நீ உருண்டு ஆடுறத பார்க்க இங்கே யாரும் இல்லை, நாங்கள் நல்லா ஆடுறவங்கள வச்சு ஆடிட்டுருக்கோம், உங்களுக்குலாம் இன்னும் ப்ராக்டிஸ் வேணும், போங்க அப்படி சொல்லி விரட்டி விடுறான் தயா. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. என்ன பம்கின்னு சொல்லாதடா அப்படி சரிங்க. பம்கின் சைஸில் இருந்தால் பம்கின் சொல்லாமல் வேறு நடி சொல்லுவாங்க அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை முறைச்சிட்டு நீ தாண்டா கொத்தவரங்கா அப்படிங்கிறீங்க. அப்படி சொல்லாதடி அடிக்கிறான். நீ மட்டும் என்ன சொல்கிற அப்படின்னு 2 பேரும் முடிய பிடிச்சிக்காத குறையா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கோ யார் பக்கம் பேச தெரியல, ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் ஃப்ரெண்டு, ஆனால் உங்களுக்கு தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுவான். ஸோ அப்படியே பார்த்துட்டு முடிச்சு நிற்கிறான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இப்படி அங்கே ஒரு கேங் வாரே பண்ணி வச்சுருக்கீங்க. சண்டை நடந்துட்டுருக்கு. இதை பார்த்த டீச்சர்ஸ்லாம் அங்கே என்ன சண்டை நடக்குது அப்படி சொல்லிட்டு பிரின்ஸிபால் வரைக்கும் வந்துடுறாங்க. அப்படியே நீங்கள் அப்படியே தயாங்க உங்களை மறைச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. மூக்கில் புகை வர அளவுக்கு 2 பேர் செம்ம கானில் ஒருத்தர் மறைச்சிட்டு நிற்கிறீங்க. பிரின்ஸிபலோ வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கோமா மேலே வர்றாரு. பார்த்தா தெரில சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு தயாங்க வாய்க்குள்ளே சொல்கிறான். வாட் டிட் யூ சே கம் அகைன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நத்திங் சார் அப்படின்னு வாய மூடிக்கிறான். நீங்கள் உங்களுக்கு அவன் சொன்னதில் ஒரு நிமிஷம் சிரிப்பே வந்தது. வாய மூடிட்டு அவனையும் இப்படி முறைக்கிறீங்க. அவனோ பம்கின் எல்லாம் ஒன்னால் வந்ததுடி, உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு அவன் வாய்க்குள்ளே புலம்பிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனை முறைச்சிட்டு ஆளை மூஞ்சி பேர் மண்டையா, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்புக்கு வருது, எனக்கு வேலை, நான் தான் சண்டையே வேணும்னு விலைக்கு பண்ணாலும் அடங்க மாட்டேங்கிறான், தேடி வந்து வம்புழுக்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு நீங்கள் அவர் வந்து உடனே பிரின்ஸிபல் இப்போ என்ன நடந்துன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தமாக கேட்டதும் 2 பேருமே இவன் தான் அப்படின்னு நீங்களும் அவதான் அப்படின்னா தயாங்கும் கை நீட்டான். 2 பேர்த்தையும் கை நீட்டு என்ன 2 பேரும் ஒருத்தர் காட்டி எஸ்கேப் பார்க்குறீங்களா, 2 பேரும் இங்கே என்ன நடக்குது, இப்போ எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு இப்போ பீரியட்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி பிரின்ஸிபல் கேட்டதும் அப்போ ஜேகேவோ சார் எங்களுக்கு இது ஃப்ரீ பீரியட் சார், டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்தோம், அவன் தான் அப்படின்னு அட்டி கொய்யால அப்படின்னு ஜேகே அப்படியே எட்டி பார்க்குறான். தயா நைஸாக ஜேகே அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறான். இறி வீட்டுக்கு தானே வருவேன், உன்னை வச்சு செய்கிறேன், நைஸாக அவள் கூட இருக்கிற தைரியத்தில் என்னவே போட்டு கொடுக்குறியா அப்படி சொல்லி தயாங்க முறைக்கும். ஜேகே ஆத்தாடி முறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக பின்னாடி பம்புறான். நீங்கள் அவ்வளோ பயம் இருக்குல்ல, எதுக்கு நீ வாய் தந்த, நானே சொல்லியிருப்பேல அப்படின்னுட்டுங்க.
என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா அதெல்லாம் நான் முன்னாடி விடுவேன். பம்ளி மாஸ் உன்னை ஒருத்தன் திட்டும் போது நான் சும்மா இருப்பேன் அடி அடிங்க அம்புட்டு பாயாசம் அப்படின்னு கேட்குறீங்க. அவனா அடி சும்மா ரெடி நம்மளே பார்க்குறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பிரின்ஸ்பால் அப்படியே உங்களை மறைச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி தயாங்க நீ இப்போ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அதான் அவன் சொல்லிட்டானே திரும்ப என்ன அதையே நான் சொல்லணுமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அதான் சார் டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படி சொன்னதே ஷட் அப். உங்களுக்கு இப்போ ஃப்ரீ பீரியட் இல்லைல்ல, +2 படிக்கிற கொஞ்சமாவது படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, டான்ஸ் ஆட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உங்களுக்கும் இங்கே குழுகுலுன்னு இருக்குது. அப்பா அப்படியே ஏசி போட்ட மாதிரி இருக்கு, குழுகுலுன்னு இருக்குது, நல்லா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. தயாங்கு செம்மையாக கோவம் இது. என்னடி நான் திட்டுவாங்க அதை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு உங்களை அப்படியே ஒரு ரோன் மறைச்சிட்டுருக்கான். சார் அது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃப்ரீ பீரியடில் தானே வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கோம். தேவையில்லாமல் கிளாஸ் டைமில் வந்து இப்படி தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்க. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு நீ தான் வந்து பென்ட்ரைவ் பிடிங்க தூக்கி போட்டிருக்க. எதுக்கு இந்த வேலை உனக்கு, இந்த வயசுல இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ஸ்கூலில் ஒன்றும் உங்களை ஸ்கூலை விட்டு மாற்றணும் இல்லை நான் இந்த ஸ்கூலை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸிபல் சொல்கிறாரு. பெட்டர் சாய்ஸ் நீங்கள் மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தயாங்க 2 பேரும் கோரஸாக ஆனால் மைண்ட் வாய்ஸ்லேயே சொல்லிக்கிறீங்க. அப்போது அவரும் அப்படியே உங்களை திரும்பி மறைச்சிட்டு நீங்கள் மட்டும் என்ன அடங்குறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் இவனுங்களை சண்டைக்கு எழுத்துக்கிட்டே இருக்கிறது, பொம்பளை பிள்ளை மாதிரியாமா இருக்க நீ அப்படின்னு உங்களை தான் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி தேடுறீங்க. அப்போ தயாங்க சிரிப்பு வந்து அவ்வளோதான் சொன்னாங்க, இவன் யாரை தேடுறா பின்னாடி அப்படின்னு ஜேகேவோ அடியே ஒன்றை தாண்டி அவர் சொல்கிறாரு, நீ யாரடி பின்னாடி திரும்பி தேடி. ஓ நான் பொண்ணு இல்லை, அடிக்கடி மறந்துடுறேன்டா, அப்பப்போ ஞாபகப்படுத்து அப்படின்னு ஜேகேட்ட சொல்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு அந்த சொட்டத்தலையை நம்மளே பார்க்குறான் சும்மா இருடி அப்படிங்கும்போது அப்படியே அவர் மாறிச்சிட்டு ஒழுங்காக இனிமேல் சண்டை போடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுற வேலையை பாருங்கள், நீ இந்த வருஷத்தோடு முடிச்சுட்டு போகிற, நல்ல பேரை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. அவனும் அப்படியே மாறிச்சிட்டு இருடி உனக்கு இருக்குது, நீ எப்படி டான்ஸ் பண்ணுற நான் பார்க்குறேங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு அவன் பாட்டு போயிடறான். நீங்களோ போடா போ, பெரிய இவன் மிரட்டுறான், நீ அடுத்த வருஷம்லாம் வேறு காலேஜ் ஓடிடுவேன், நாங்கள் இதே ஸ்கூலில் தான் இருப்போம், எங்களுக்கு தான் பிரின்ஸிபல் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் பேசிட்டு ஜேகே நீங்களும் அப்படின்னு நின்றுட்டுருக்கேன். அவரோ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி தான் உங்களுக்குள்ள அடித்தடி அப்படின்னு டேஸ் போயிட்டுருக்கு. அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற நாளும் வருது. நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வரீங்க. கீழே இந்த தயாங்கும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் அவனும் ரெடி ஆகிட்டு கீழே வந்திருப்பான். அதுக்குள்ளே ஏதோ மேலே கூப்பிட்டாங்கன்னு சடனாக மேலே ஏறும்போது நீங்கள் கீழே வர்றது அவன் மேலே வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்லிப்பாகி கீழே விழுக போகிறீங்க. அப்போ தயாங்க டக்குன்னு உங்களை அப்படியே ஹிப்பை ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறான். அப்போ நீங்கள் வந்துட்டு ஆஃப் சாரி போட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் ஹிப்பில் லைட்டாக கைப்பட்டுது அவனோடது. அவன் ஒரு நிமிஷம் கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கோம். அப்போ நீங்களோ அப்படியே அவன் கை இருக்கிற இடத்த பார்த்துட்டு அவனையும் பார்த்து பொறுக்கி அப்படி சொல்லி தள்ளிவிடுங்க. எது பொறுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிக்கிறான். ஆமாடா பொறுக்கித்தனமா எங்கடா வந்து கை வைக்கிற அப்படி சொல்லிங்க கடுப்பாய் கத்துறீங்க. செம்மக்கோ வந்து தயாங்கோ என்னடி கீழே விழுவ போன பாவம் பார்த்து பிடிச்சா ஓவராக பேசுகிற, பொறுக்கி இருக்கீங்கலாம் சொல்கிற, பொறுக்கி என்ன பண்ணுவான்னு சொல்லட்டுமா காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே செவுத்தில் ஹோல்ட் பண்ணி உங்கள் கழுத்தில் கை வச்சுட்டு இன்னொரு கை உங்களோட ஹிப்பில் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறான். நீங்கள் அதுக்குள்ளே பயந்து போய் அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு அவனே முறைக்கிறீங்க. அவன் உங்கள் கழுத்தை அப்படியே நினச்சிட்டு இப்படி இங்கே திருக்கி போட்டுருவான். பார்த்துக்கோ என்ன வார்த்தை, பொறுக்கியான். பொறுக்கி என்ன பண்ணுவான்னு காட்டினா தானே உனக்கு தெரியும். இன்னொரு டைம் என்கிட்ட தேவையில்லாமல் எதாவது வச்சுக்கிட்ட அவ்வளோதான் பார்த்துக்க பூசணிக்கா. உன்கிட்ட வந்து அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுவேன்னு நினச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீயா வந்து எனக்கு ஒரு டவுட், நீ வேணுக்குன்னு தானே வந்து விழுந்த, நான் பிடிக்கணும்னு அப்படி சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். யாருக்கு வேணும் உன் கரிசனம், உன்கிட்ட வந்து அப்படியே விழுகுறாங்க, ஆளை பாரு மூஞ்ச பாரு அப்படி சொல்லி திட்டிட்டு கையெடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்களையே பார்த்துட்டு அப்படியே மூடே ஸ்பாயில் பண்ணிட்டா பூசணிக்கா இவளை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லி திட்டிட்டு என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட சிக்குவடி அன்னைக்கு இருக்குது உன்னை அப்படியே சட்னி பண்ணிடுறேன் அப்படி சொல்லி திட்டிட்டு அவனும் போயிடுறான். 2 பேரும் இப்படியே போகிறது. அதுக்கப்புறம் டேஸு அப்படியே ஸ்கிப் ஆகுது. அவன் +2 முடிச்சிடுறான். முடித்ததும் காலேஜ் இங்கெல்லாம் படிக்க மாட்டேன், எனக்கு அப்ராடில் தான் படிக்கணும் ஆசை, நான் அங்கே தான் போவேன்னு சொல்லிவிட்டு அவன் ஆசைப்பட்ட ஜெர்மனுக்கு படிக்க போகிறான். அவங்க ஃபேமிலியும் சரி ஓகே அவன் ஆசைப்பட்றான்னு அமுச்சு வச்சிடுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் இயர் ஜெர்மனுக்கு தான் போய் படிக்க போயிட்டான். நீங்கள் இங்கே இருக்கீங்க.
நீங்கள் வந்துட்டு அடுத்த 9th 10th அப்படின்னு உங்களோடதோ ஜாலியாக போயிட்டுருக்கு. அவனும் வெளிநாட்டிலே இருக்கனால நீங்கள் இப்போ அவனை பார்க்குறதே இல்லை. ஸோ அவங்க வீட்டுக்கு போனால் கூட அவனை பார்க்க முடியாது. நீங்கள் போகிற டைம்லாம் அவன் இருக்கவும் மாட்டான். அவன் வர டைமில் நீங்கள் அவங்க வீட்டு சைடும் போக மாட்டீங்க. ஸோ அதனால் இத்தனை வருஷத்தில் நீங்கள் அவனை பார்க்குறதே இல்லை அப்படின்னு ஆயிடுது. இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. அவன் ஸ்டடீஸை முடிச்சிட்டான். இருந்தாலும் ஜெர்மன்லேயே அப்படியே அவனுக்கு ஒர்க்கும் கிடைச்சிது. ஸ்டடீஸ் முடித்ததும் அவன் நல்ல டாப்பர். ஸோ அவன் அங்கேயே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு, என்னப்பா நீ படிக்க போகிறேன்னு சொன்ன, படிப்பும் முடிச்சிட்ட, ஊர் பக்கம் வாடானா திரும்ப வரவே மாட்டேன், அங்கேயே வேலை பார்த்துட்டு அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாம், எனக்கு ஒர்க் பண்ணனா இங்கே தான் பண்ணணும் ஆசை, அதனால தான் நான் படிக்க கூட இங்கே வந்தேன். படிச்சுட்டேன், அப்புறம் இவனுக்கு ஒர்க்கும் கிடச்சிருச்சு, அதையும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னம்மா உன் பிரச்சனை? நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் நாங்கள் வந்துட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் வரதான். இப்போது ஜின்னுக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கோம். நீ என்னடானா அங்கே உட்காந்துட்டு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் வருவேங்கிற. அண்ணாவோட என்கேஜ்மெண்ட்டு கூட நீ வந்துட்டு அன்னைக்கு இங்கே தான் வரணுமா? ஏன் கொஞ்சம் முன்னாடி வந்தால் ஆகாதா? அம்மாவுக்கும் நான் பார்க்கணும் போல் இருக்குப்பா, நீ எப்போ வந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பாசமலையே பொழிஞ்சிட்ருக்காங்க. இங்கே தயங்க, ஓ சரிம்மா, நான் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி வர பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே அப்படின்ட்டு ஆக்சுவலி ஜின்னோப்பா வந்துட்டு தாராவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு தாரா வந்து அவளோட தயாங் வயசு தானே அவளுக்கும். ஸோ ஸ்டடீஸை முடித்ததுமே ஜின்னோப்பாவுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பார் வீட்டில். ஓகே, அவங்களுக்கும் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால, அதுவும் இல்லாமல் தாரா ரொம்ப எப்போவுமே சைலண்ட்டு. ஸோ 2 பேர் வீட்லேயும் ஓகே சொல்லி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு. நீங்களோ அப்படியே தாராவை பார்த்துட்டு தாரா 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 அப்படின்னு, என்னடி இதோட 998வது தடவை கேட்குறேன், இன்னும் நீ அதே முடிவில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ நீ வந்து 10,000 இல்லை லட்சம் கோடி கணக்கு எவ்வளோ டைம் கேட்டாலும் என் ஆன்சர் ஒன்று தான், நான் சின்னதாக கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களோ அப்படிங்கிற, ஏன்டி நான் தானடி அவரை கல்யாணம் பண்ணி, நீ ஏன்டி அழுகிற, ஏன் உனக்கு என்ன அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு சிச்சே அவர் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் என்னடி, அதனால தானே, அவர் பாவம் அண்ணா எனக்கு ரொம்ப நல்லவர், இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி தாரா பார்க்க, இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அவர் கஷ்டப்படுவார் அடிங்க கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு தாரா ரொம்ப சைலண்ட் தான், இருந்தாலும் உங்களோட கொஞ்சம் ஜாலியாக பேசுவா. அப்போ சாரா சிரிக்கிறா. அப்போ நீங்களும் சிரிச்சிட்டு, ஹே சும்மாடி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள நான் கேட்டது உண்மையாக தான், அந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி போயே ஆகணுமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஏண்டி என்னாச்சு? நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட், சின்ன வயசுலேருந்து தெரியும், ஜின்னும் ரொம்ப நல்லவர், உனக்கு தான் தெரியுமே ஃபேமிலியில் எல்லாமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. அது என்னமோ உண்மைதான், எல்லாரும் நல்லவங்கலாம் சொல்லாத அப்படிங்கிறீங்க. ஏண்டி அப்படின்னு, எல்லாரையும் விட ஒருத்தருக்கானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். அது எல்லாம் நல்லவங்க தான், இருந்தாலும் எனக்கு அந்த ஃபேமிலி அவ்வளோவா பிடிக்கலடி, ஏண்டி இப்படி சொல்கிற அப்படின்னதும் சாரா சிரிக்கிறா. அப்போ நீங்களும் அப்படியே சாராவை மறைக்கிறீங்க. சாராவுக்கு புரிஞ்சுது, அவன் 9th அப்போ படிச்சுட்டுருக்கா. அவளுக்கு உங்களுக்கும் தயாங்கும் அடிக்கடி முட்டிக்கிறது தெரியும். ஏண்டி அவன் ஒருத்தனை வச்சு அவங்க ஃபேமிலியே வேணான்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், அங்கே அக்கா கல்யாணம் பண்ணி போயிட்டானா நம்ம அப்பப்போ போகிற மாதிரி இருக்கும், அப்போல்லாம் அந்த கிறுக்கை நான் பார்க்கணும், இதெல்லாம் தேவையா? நானே இப்போ தான் ஒரு 4 வருஷமாக அவனை பார்க்காம நிம்மதியாக இருந்தேன், இப்போ மட்டும் என்ன நீ நிம்மதியாக தானே இருக்க அப்படின்னு சாரா கேட்குறா. அடி போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சின்ன பாக்கிட்டேருந்து தாரா கால் வருது. அப்போ நீங்களும் சாராவும் அப்படியே தாராவை பார்க்குறீங்க. தாரா கால் அட்டன் பண்ணிட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கா. யார் இவையே இந்த மொழி முழிக்கிறாள் சாரா? அப்போ வேற யார், அவள் ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு, ஆள்கிட்ட பேச எப்படி முழிக்கிறா அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தாராவோ சொல்லுங்க அப்படிங்கிறா. இது பேசுகிறது நம்ம காதலி விட மாட்டேது, அங்கே இருக்கிற அவருக்கு எப்படி விடுவோம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் ஃபோனை போட்டுக்கிறீங்க. அப்படின்னு தாரா வரும்போது ஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காதல் வச்சுக்கிறீங்க. இந்த பக்கம் ஜின்னோப்பாவோ தாரா நினச்சி அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படின்னு நீங்கள் கத்தவும், யார் அப்படின்னு, நான் ஹீரா, என்ன மாம்ஸ் படுவேகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எது மாம்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கும். எப்படியும் நீங்கள் தானே எங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, அப்போது நீங்கள் தான் எங்கள் மாம்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் சாரா 2 பேர் கோரஸா சொல்லவும் ஜினோப்பாக்கு சிரிப்பு வந்தது. எங்கே அவள் உங்ககிட்ட ஃபோன் கொடுத்துட்டு அவள் எங்கே போனா அப்படின்னு, அவள் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கா அப்படின்னு தாரா ஓட பார்க்கும்போது நீங்கள் அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே பேசுகிறேன். விட்ரி அப்படின்னு, ஃபோனில் பேசுகிறதுக்கே வைக்கப்படுறியா அப்படின்னு. அப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான், நீங்களே அக்காவுக்கு பண்ணிட்டீங்க, அதனால தான் சரி பேசிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிங்க.
அப்போ சின்னப்பா, நீ என்கிட்ட பேசணுன்னா என்ன வேணும், என்னம்மாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்களோ, அது உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு இவ்வளோ நேரம் எங்கள் அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன். எது அடியாத்தி, ஏன்டி ஏன் அடிமணிலே கை வைக்கிறேங்க மாதிரி சின்னப்பா, ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி நான் என்னம்மா பண்ண உன்னை, என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படிலாம் கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, உங்களை ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலியில் எல்லாம் ஓகே தான், ஆனாலும் எனக்கு வேணான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க. இது என்னடி புதுக்கதையாக இருக்குது, உனக்கு பிடிக்கலன்னு என்ன, உன் அக்காவுக்கு பிடிச்சிருக்குடி, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சின்னப்பா மறுபடியும் 6 பிரச்சனைக்கார. நீங்களோ, 2 பேரும் பார்க்க பாவமாக இருக்குது, சரி போனால் போகுது, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சாரா, ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிறா. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தலான்னு தான் பார்த்தேன், பட் 2 பேரும் ஓவரால் லவ் பண்ணுறாங்க, ஏன் கெடுக்கணும், போனால் போகுது அப்படி சொல்லிட்டு தாரா கையில் ஃபோனை கொடுத்துட்டு, சரி சரி நீ பேசு, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு. நீங்கள் அதாவது ஆக்சுவலி உங்களுக்கு 3 பேத்துக்கும் பக்கத்து பக்கத்தில் ரூம், ஆனால் பால்கனி ஒன்று தான். ஸோ பால்கனி வழியாக அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இங்கே தாராவோ சவுண்டு கூட வராமல், சொல்லுங்க அப்படின்னு மெதுவாக சொல்கிறா. ஏய், நீ அந்த ஃபோனில் பேசுறது கேட்கணும்ல, கொஞ்சம் வேகமாவது பேசுடி, பக்கத்தில் இருந்தாலே உன் பேச்சு காற்றுல நான் தேடி பிடிச்சி தான் காதில் வாங்கணும், என்னடி நீ இப்படி இருக்க அப்படி. ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது போங்க அப்படிங்கிறா தாரா. இப்படியே வெக்கப்பட்டுட்டு இருந்தா எப்படி குடும்பம் நடத்துறது, அடுத்து குழந்தை குட்டி அப்படின்னு. ஐயோ போங்க இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு. ஒன்று வாய் தந்தால் மூடவே மாட்டேங்குது, ஒன்று வாய் திறக்கவே காசு கேட்குது, இவங்க ஃபேமிலியில் ஒன்றையும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு, நாளைக்கு நமக்கு என்கேஜ்மெண்ட், இப்போ வரைக்கும் பேசுறதுக்கு இப்படி தயங்குற உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் நான் சரியாயிருவேன் அப்படின்னு சொல்கிறா தாரா. அது இன்னும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் லவ்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா எங்கெல்லாம் ஒன்றா சாப்பிட்டு அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே அவங்க 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட். இந்த தயாங்கோ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரலான்னு நினைக்கிறான், பட் அவனால் முடியல. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் வரான். மார்னிங்கே அவன் அங்கேருந்து ஃப்ளைட் கிளம்பி நான் வந்துட்டு மண்டபத்துக்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு இவங்களும் மண்டபத்துக்கே போயிடுறாங்க. நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி எல்லாம் கிளம்பி மண்டபத்துக்கு வரீங்க. உங்களுக்கும் இந்த ஃபேமிலியை பார்க்கணுமே, அவன் இருப்பானா அப்படின்னு சொல்லி எதுக்கும் ஜேகேட்ட கேட்போம் அப்படின்னு. ஜேகே தான் அவங்களோட அபிமானியாச்சு. ஜேகே கால் பண்ணி, என்னடா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுகிறீங்க. அப்போ அவனும், ஏன்டி நேற்று வரைக்கும் காலேஜில் ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்தோம், என்னமோ 10 வருஷம் பார்க்காத மாதிரி எப்படி இருக்கேன்லாம் கேட்குறேன் அப்படின்னு. ஐயோ இப்போ இவன்ட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது, எப்படி கேட்குறது, தயாங்க பற்றி நேரடியாக கேட்டால் இவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் திருத்தன்னு முழிச்சிட்டு இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு. இல்லைடா என்ன பேசுன்னு தெரில, மண்டபத்துக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நாங்களாம் ஏர்லி மார்னிங் வந்தாச்சு, நீங்கள் என்ன இன்னும் வரல அப்படின்னு. தோ கிளம்பிட்டோம், வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வந்தாச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பொதுவாக கேட்குறீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல, பட் நீங்கள் எல்லாரையும் கேட்குறீங்க நார்மல் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் எல்லோரும் வந்தாச்சுடி அப்படின்னா, எல்லாருமே வந்தாச்சாடா அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க. எல்லோரும் வந்தாச்சுடி, அம்மா அப்பா அண்ணன் நான் எல்லாம் வந்துட்டோமே அப்படி சொல்கிறான். ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தயாங்க வந்தானா எப்படி கேட்குதுன்னு, அது வந்து அது அப்படின்னு கொத்தவரங்கான்னு கேட்கலான்னு பார்க்குறீங்க. அதுக்குள்ளே உங்ககிட்ட உங்கள் அம்மா, ஏய் இன்னும் என்னடி ஃபோன் பேசி நிற்கிற, வா டைம் ஆச்சு அப்படின்னு கூப்பிடும். சரி மண்டபத்தில் போய் நேராகவே பார்த்துக்கலாம், இவன் கிட்ட கேட்டா இவன் அதுக்கு மேலே அப்படி சொல்லிட்டு, ஏய் என்னடி அங்கே பேசிகிட்டு இருக்க, ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே பேசு அப்படி சொல்லி ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தான் தயான் கரெக்டாக உள்ளே வரான். ஜேகேவோ, ஏய் பப்ளிமாஸ் உன்கிட்ட தான் பேசுகிறேன் பதில் சொல்கிறீ அப்படின்னு ஜேகே அப்படியே தயாங்க கூட பார்க்காம கிராஸ் பண்ணி பேசிட்டு போகிறான். தயாங் உள்ளே வந்ததுமே பப்ளிமாஸ் அப்படின்றதும், பப்ளிமாஸ்னால் அவனுக்கு தான் தெரியுமே உங்களை தான் ஜேகே அப்படி செல்லமாக கூப்பிடுவாங்க. ஜேகேன்னு இல்லை, உங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலின்னு எல்லாருமே உங்களை பப்ளிமாஸ் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவன் அப்படி பப்ளிமாஸ்னால் அவளே தான் அப்படி சொல்லிட்டு, ஐயோ இவங்க எதுக்கு இப்போ இங்கே வராங்க அப்படின்னு. ஆக்சுவலி தயாங்க்கு என்கேஜ்மெண்ட் ஜின்னுக்குன்னு மட்டும்தான் தெரியும், யார் பொண்ணு இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஸோ அவன் யோசிச்சுட்டே அப்படியே நிற்கும் போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. தயாங்க அம்மா, என்னடா சொன்னெல்லாம் உன்னை முன்னாடி ஒரு சொல்லி கரெக்டாக இப்போ தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. மாம் ஃப்ளைட் கிடைக்கல மாம் அப்படி இப்படிங்கிறான். சரி ஓகேவா சீக்கிரம் வா, பொண்ணு வீட்டுக்காரங்களாம் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, என்கேஜ்மெண்ட் அப்படி இப்படி சொல்லும். யார் பொண்ணு வீடு அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் கேட்குறான். ஓ உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல, அதான்டா அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல. என்னது யார், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யார் சொன்னேன், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்.
அதான் தாராடா அப்படின்னு. எந்த தாரா? பம்பளி மாஸ் அக்கா அப்படின்னதும் டக்குன்னு அவனுக்கு புரிஞ்சிருது. எது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறான். ஆமாடா தாராவே தான். ஜின்னும் அவளும் லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நாம் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? நமக்கும் சின்ன வயசில் அந்த ஃபேமிலியை நல்லாவே தெரியும். அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணுங்க வேறு. ஸோ அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு. எப்படிம்மா அப்படின்னு. எப்படின்னா அவனுக்கு பிடிச்சிருக்கு. சரி விடு, எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நீ போய் ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இங்கே தயாங்கோ நோ, அவங்க ஃபேமிலியா? ஐயோ, அவளை பார்க்கணுன்னு நினச்சாலே எனக்கு கடுப்பாகுது. இந்த பம்கின் ஃபேமிலியில் போய் பொண்ணு எடுக்கிறான் இந்த ஜின்னை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி ஜின்னை பார்க்க போகிறான். எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடணும், இந்த கல்யாணம்னால் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தயாங் கடுப்பாகி போகிறான். இங்கே ஜேகே கத்திக்கிட்டே வெளியே வந்தவன். நீங்களோ அவன் கத்துறது கூட காதில் வாங்கம்மா, ஃபோன் காலை கட் பண்ணிப்பீங்க. ராட்சசி, ஃபோன் கால் கட் பண்ணிட்டு போயிட்டியா? நான் இப்போ எதுக்கு இவன் ஃபோன் பண்ணா என்ன, எதுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க கேட்டா சும்மா கேட்டு பார்ப்பல. சரி ஓகே அப்படின்னு ஜேகே விட்டாரான். நீங்களோ ஐயோ இவன் வந்துட்டானா வல்லையான்னு வேறு தெரியலையே, அவன் இங்கே இருந்தால் நமக்கு அங்கே போகவே பிடிக்காது, பேசாமல் வீட்டிலே இருந்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. உங்கள் அம்மா பம்பளி மாஸ் எவ்வளோ நேரம் கிளம்பு அப்படின்னு. அம்மா இப்படி கூப்பிடாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்கிறேன். ஏன்டி ஜேகே கூப்பிடும்போது மட்டும் பேசாமல் இருக்க, நாங்கள் கூப்பிட்டா மட்டும் கூப்பிடாதுங்கிற, போம்மா எல்லாரும் மட்டும் இப்படியே பேசி அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிங்க. அதுக்கு நீ சாப்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சாரா சொல்கிறான். நீங்கள் சாரா மண்டை மேலே ஒரு கொட்டை வச்சு எது நீ மட்டும் அப்படி கேட்டுமா அழகாக உலக அழகின்னு நினப்பு உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. ஹே நான் 0 சைஸ் டீ, நீ பாரு அப்படின்னு உங்களை சொல்லும்போது எனக்கு என்ன குறைச்சல், நான் இஞ்சி இட்டு பழகி அப்படின்னு சொல்கிறீங்க. தாராவோ உங்கள் கண்ணத்தை பிடிச்சி ஆமாம் என் பம்பளி மாஸ்க்கு என்ன குறைச்சல், என்னை விட அவ தான் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களா அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்கள கிஸ் பண்ணிட்டு தாரா நீ தான் இன்றைக்கி செம்ம க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே 3 பேரும் ஒருத்தர் மெச்சி பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா போதுண்டி வாங்க அப்படின்னு சொல்லி 3 பேர்த்தையும் இழுத்துட்டு வராங்க. ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்ததும் நீங்கள் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு எல்லா பக்கமும் தேடுறீங்க. அப்போது இன்னும் உள்ளே எவ்வளோ நேரம் உட்காந்துட்டுப்பா வா போவோம் அப்படின்னு சாரா கூப்பிட்றா. எனக்கு உள்ளே வரவே பிடிக்கலடி, எப்படியும் அவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க வீடு ஃபங்க்ஷன், நம்ம எப்படி வந்திருக்கோம் நம்ம அக்காவுக்கு, அதே மாதிரி அவர் அண்ணாக்காக அவர் வராமல் இருப்பார். அதெல்லாம் சின்ன வயசில் நடந்த சண்டையெல்லாம் அவர் மறந்துருப்பார். இன்னுமா அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க நீ, விடு வா போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றா. அதுவும் சரி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம அவன் பக்கம் போனால் தானே பிரச்சனை, நம்ம கண்டுக்காம வந்துடும் அப்படின்னு நீங்கள் கீழே இறங்கின கொஞ்ச நேரத்தில் ஜேகே வரவங்களெல்லாம் பார்த்துட்டு நிறுத்துப்பான். உங்களை பார்த்ததும் கடகடன்னு ஓடி வந்துட்டு பப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணுறான். நீங்களா போடா அப்படின்னு சொல்லி தள்ளிடுங்க. ஏன்டி அப்படி என்னை அப்படி கூப்பிடாதுன்னு சொல்கிறல, சின்ன வயசுலேருந்து அப்படி தான் கூப்பிட்டு திடீர்னு வந்து கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ 0 சைஸ் ஆகு, நான் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை முறைக்கிறீங்க. நீ முறைச்சாலும் க்யூட்டுடி அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்றான். வலிக்குது விடுறா அப்படிங்கிறீங்க. இப்போ அப்படி மாஸ் எனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறீ என்ன, இல்லை நீ எப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருக்க செம்மையா அப்படிங்கிறான். அப்படின்னு அவன் முதுகுலேயே 4 அடியே போடுறீங்க. அவனை சிரிச்சிட்டு அப்படியே சாரா ஓர கண்ணால் பார்க்குறான். சாரா அவனை முறைச்சிட்டு உள்ளே போகிறா. இந்த குள்ள கத்திரிக்காய் எதுக்கு நம்மளை எப்படி மறைச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெயிக்கவும் ஒன்றா கையை கோத்திட்டு அப்புறம்டி இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். செம்ம, இன்றைக்கி நீ தான் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிற மாப்பிள்ளை மாதிரி செம்மையாக இருக்கேடா அப்படி. அப்போ அவனும் ஆமாம் நீ கூட தான் செம்மையாக இருக்கடி, பேசாமல் வா நம்ம 2 பேரும் போய் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களோ போடா அப்படின்னு சொல்லுங்க. என்ன போடா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், வா போகலாம், எங்கள் அம்மா கிட்டே போய் இப்போயே பர்மிஷன் வாங்குறப்பார் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வாடி பம்பளி மாஸ் அப்படின்னு இழுத்துட்டு ஓடுறான். நீங்கள் விடுறா கீழே இது விழுந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஹங்கா தான் போட்டிருக்கீங்க, அதை தூக்கி பிடிச்சிட்டு உங்களால் நடக்கவே முடியல, இதில் எங்கே ஓடுறது, என்னை இங்கே சட்டி உருட்டுற மாதிரி உருட்டாமல் விட மாட்டான் போல அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கீங்க. இங்கே அவங்க அம்மாவும் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட எங்கடி பம்பளி மாஸ் அப்படின்னு. அது இங்கே இருக்குது அப்படின்னு. வேறு அவள் ஜேகே பின்னாடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. பாவி இப்படியே இங்கேயும் வந்து ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன தானே திட்டுவார். யாராவது பார்த்து என்ன பொண்ணும் பார்த்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா புலம்பவும். அப்போ சாரா அது அவளை வளர்க்கும் போதே நீங்கள் யோசிச்சிருக்கணும் மம்மி அப்படின்னு சொல்கிறா. அப்படியே அவங்க அம்மா அவளை முறைச்சதும் உடனே உடனே என்ன முறைங்க, அவள் பண்ணுற தப்புக்கெல்லாம் என்னதுக்கு முறைக்கிறீங்க, அவளை அடக்கி வைக்க முடியல அப்படி சொல்லி புலம்பிட்டேன். அப்படியே உள்ளே போகிறா. நீ எங்கே உள்ளே போகிற, எல்லாம் கையை வீசிட்டு போனால் இதெல்லாம் என்ன நானாக எடுத்துகிட்டு வருவேன், வாங்கடி இதெல்லாம் எடுங்க அப்படி சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அம்மா என்னை விட பெரியவ அந்த எருமையே ஓடிடுச்சு, அதையே விட்டுட்டு என் தலையில் எல்லாத்தையும் கட்டுறீங்க, ஒரு வேலை இதனால தான் நைஸாக ஓட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு சாரை புலம்பிட்டே உங்களை களி ஊற்றிட்டு அங்கே உள்ள பொருளாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. நீங்களோ
ஜேகே அவங்க கைப்பிடிச்சது, டேய் விட்றா, அம்மா பார்த்தா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு வரீங்க. ஜேகே அவங்க கையை டக்குன்னு விட்டுறான். நீங்களும் இப்போ தான் பார்க்குறீங்க, என்னடா கையை விட்ட அப்படின்னு சொல்லி நிமிந்து பார்த்தா அவங்க அப்பான்னு எல்லாம் நின்று அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா ஜேகே அப்படியே பயந்து பம்பிகிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த பயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே, என்னடா என்னமோ சொன்னேன் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், வா உங்கள் அம்மாட்ட சொன்னேன், வா நான் வேணா போய் உங்கள் அப்பா கிட்டே சொல்வா அங்கிள் அப்படின்னு வாய் திறக்க போகிறீங்க. உங்கள் வாயை அப்படியே பற்றிட்டு, அடியே கிராதிகி என்னை மாட்டி விட்டுறாத, பம்பளி மாசு வா நம்ம போவோம், இங்கே இருந்தால் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திருப்பி வேறு பக்கம் இது பண்ணீங்க. அட விட்றா, எங்கள் அம்மா என்னை தேடிட்டு இருப்பாங்க, அங்கே திங்ஸ் எல்லாம் அப்படியே கிடக்கு, நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை விட்டுட்டு கடைன்னு ஓடி வந்துடுறீங்க. இங்கே தயாங்கோ எப்படி இந்த மேரேஜ் நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு அடுத்து ஜின்னோ பாட்ட போகிறான். ஜின்னு அப்படி சொல்லிட்டு, ஹாய் என்னடா உனக்கு இப்போ தான் வரத்துக்கு நேரம் கிடச்சிதா, ஒரு அண்ணனோட என்கேஜ்மெண்ட் முன்னாடி வருவோம் அதெல்லாம் கிடையாது, கடைசி நேரத்தில் வந்திருக்கான் பார் அப்படின்னு சொல்லி திட்டுறான். சரி உன் மேரேஜுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அச்சே மேரேஜ் நடந்தால் தானே அது அப்படின்னு வேறு சொல்கிறான். என்ன அப்படின்னு சின்னப்பா கேட்டோம். ஆமாம் நீ என்னடா நீ இவங்க வீட்டில் போய் சம்மந்தம் பண்ண ஓகே சொல்லுங்க, ஏன்டா நமக்கு சின்ன வயசில் தெரியும், அம்மா சொன்ன அதே டைலாக்கா அப்படியே சொல்கிறானே அப்படின்ட்டு, அதெல்லாம் ஓகேடா உனக்கு இதில் ஓகேவா, நம்ம அப்பா பிஸ்னஸ்க்காக எதை வேணாலும் செய்கிறேன்னு அந்த பொண்ணுங்களா உன் தலையில் கட்டி வைக்க பார்க்குறாரா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, எனக்கு தாராவை பிடிக்கும், நானும் அவ்வளோ லவ் பண்ணிங்களா, ஐயோ இப்போ இவனை எப்படி இதுலேருந்து பேக் அடிக்க வைக்கிறது, லவ் இல்லைன்னா கூட எதையாவது பேசி மண்டையை கழுவிருக்கலாம். ஐயோ எனக்கு அந்த ஃபேமிலியில் இந்த பொண்ணு கேட்குறது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதுவும் அந்த பம்கின் அவ்வளோ மாதிரி தானே இருப்பா அவள் அக்காவும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில், ஐயோ இப்போ எப்படியாவது நிறுத்தணுமேனு வெளியில் வரான். இங்கே நீங்களும் உங்கள் அம்மா கிட்டே கேட்டு, அம்மா என்ன பண்ணுறது, எங்கடி போய் தொலைஞ்ச அப்படின்னு திட்டுறாங்க. சரிம்மா அதான் வந்துட்டனே திட்டிகிட்டே இருக்காத அப்படி, சரி காரில் இருக்க திங்ஸ்லாம் தங்கச்சி எடுத்துகிட்டு வர பிறகு கூட சேர்ந்து நீ எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லெஹங்காவை தூக்கி பிடிச்சிட்டு நடந்து போகிறீங்க. அப்போ தான் தயான் கீழே யோசிச்சுட்டே இறங்கி வரான். அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அந்த லெஹங்காவை தூக்கி பிடிச்சிட்டு போகிறத பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. மெரூன் கலர் லெஹங்கா செம்ம ஒர்க்கு, அப்படியே நீங்கள் ஒயிட் கலரில் பம்ப்ளி மாஸ் மாதிரியே தான் இருக்கீங்க. அவன் பார்த்த பம்கினே நீங்கள் தான் அப்படிங்கிறது தெரியாமல் உங்களையே அப்படியே சைட் அடிச்சிட்ருக்கான். பிகாஸ் நீங்கள் சின்னதில் நல்லாவே கொண்டாந்துருப்பீங்க, இப்போது ஓரளவுக்கு பூசின மாதிரி சப்பியாக இருக்கீங்க, பட் செம்மையாக இருக்கீங்க. யார் இந்த சப்பி அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அங்கே இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிடுறீங்க, உங்கள் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்படியே என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு 2 ஃபேமிலியும் ஒன்றா நிற்குது. அப்போது ஜின்னோப்பா உங்கள் அக்காவை நீங்கள் தான் பக்கத்தில் வந்து கூட்டிகிட்டு வரீங்க. என்ன இவ கூட்டிகிட்டு வரா அப்படின்னு தயாங் பார்த்துட்டே இருக்கான். எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சவன் உங்களை பார்த்ததுலேருந்து அந்த யோசனையை கைவிட்டுட்டு நீங்கள் யாருங்க அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ 2 பேர்த்தையும் ரிங் மாற்றிக்க சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியாக முடியுது. அங்கே அவனுக்கு டைம் இல்லை. ஸோ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுமே தயாங், அம்மா எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் நாளைக்கு வந்துடுறேன், இப்போ ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு, நான் அதுக்காக இப்போ ஜெர்மன் வரைக்கும் இல்லைம்மா, ஜெர்மன் வரைக்கும் போகல, இங்கே இருக்கிற எங்கள் இன்னொரு கம்பெனிக்கு வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே அப்படியே பார்த்துக்கிட்டே ஓடுறான். நீங்கள் இப்போ வரைக்கும் தயாங்க பார்க்கல, அவன் தான் உங்களை பார்த்துருக்கான். உங்களை பார்த்துட்டே இனி எனக்கு இங்கே தான் வேலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே வெளியில் வரான். வரும்போது எங்கடா போகிற, இப்போ தான் என்கேஜ்மெண்ட் முடிச்சு சாப்பிடல அப்படி. இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இங்கே தான், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே சரி ஜின்னிட்ட கேட்போம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி உங்களை கை காமிச்சு, அது யார் தாரா கூடயே இருக்கா அப்படின்னு. அவளை தெரில, நீ அவ்வளோ சின்னதுலேயே அடிச்சுக்குவீங்களே, உன்னோட பம்கின் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லதும், என்னோடய பம்கினா அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் அங்கே அப்படியே ஸ்டேஜில் நின்று உங்கள் அக்கா கிட்டே சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அடியே பூசணிக்கா, என்னோடய பூசணிக்காவா நீ, இவ்வளோ வளர்ந்துட்ட 4 வருஷத்தில், அதீத வளர்ச்சி தான். ஆனால் மேடம் இன்னும் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பீங்க, இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி உங்களே பார்த்துட்டு, ஐயோ டைம் ஆச்சே, இப்போ வேறு ஒர்க் வந்துருச்சு, இல்லைனா சரி எங்கே போயிட போகிற, உன்னை நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடான். இங்கே நீங்களும் இவனை மட்டும் காணமே அப்படின்னு தேடிட்டுருக்கீங்க. இன்னுமே தயாங்க தான் தேடிட்டுருக்கீங்க. நீங்கள் பார்க்க கூட இல்லை தயாங்க. இந்த என்கேஜ்மெண்ட்டை ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சதுனால அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் உங்கள் காலேஜ் போக ஆரம்பிச்சிடுறீங்க. தயாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறான் வீட்டில். மேரேஜுக்கு இன்னும் 1 மந்த் இருக்குது, நெக்ஸ்ட் மந்தில் தான் மேரேஜ். ஏன்னா இவங்களோடக்கு இப்போ வந்துட்டு எக்ஸாம், ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்.
ஓ அப்படியா, செமஸ்டர் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் இயர் இப்போ செமஸ்டரே வந்துச்சு உங்களுக்கு, அது முடிச்சுட்டு ஒரே தெரியாக மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினதுனால அந்த 1 மந்த் தயாங்கோ ஜெர்மன் திரும்பி போயிடறான். டேய் 1 மந்த்து தானே இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எவ்வளவோ கேட்டோம். இல்லை மேம், எமர்ஜென்சி ஒர்க் நிறைய இருக்குது, நான் இங்கே வரதுனால நிறையா பெண்டிங்கில் போட்டு வந்துட்டேன், அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் இங்கே வந்துடுவோம்மா, நான் சொன்ன மாதிரி அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி 10 நாள் என்ன 20 நாள் முன்னாடி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ அங்கே வந்து சின்னம், எது நீ 20 நாள் முன்னாடி போடா, என்கேஜ்மெண்ட்டுக்கு அன்னைக்கு தான் வந்தேன், கல்யாணத்தப்போ இப்போ தாலி கட்டும்போது வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சிரிச்சிட்டு, இல்லை ப்ரோ கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்படியே 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் உங்கள் ஸ்டடீஸ் அப்படின்னே இருக்கீங்க. செமஸ்டர் லாஸ்ட் எக்ஸாம் இன்றைக்கி, அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு லீவு தான். அது மட்டும் இல்லை, தாராவோட மேரேஜ்க்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்துட்டு தயாங்கோ அங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு ஜெர்மன் வந்து கிளம்பி சீக்கிரமே வந்துடுறான். வந்தவனும் 2-3 நாளாக வீட்டிலே, ஐயோ 20 நாள் முன்னாடி கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னது தப்பாக போச்சே, நமக்கு நேரமே போக மாட்டேங்குது, அது மட்டும் இல்லை அவளை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி அம்மா கிட்டே ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய், மா இன்னும் கல்யாணத்துக்கு 10 நாள் தான் இருக்கா, இன்னும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், நம்மலாம் ஒன்றா போய் ட்ரெஸ் எடுக்கலாமா? அப்போ தயாங்க அவங்க அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னம்மா அப்படின்னு. இல்லை தயாங்கா, உனக்கு மண்டையில் எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மாம் அப்படின்னு. இல்லைடா, நீயா இப்படிலாம் பேசுகிறது, கல்யாணம் அதெல்லாம் டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு தெரிவியே, திடீர்னு என்னடா அதுவும் சின்ன கல்யாணத்தை, ஏன் இப்போ கல்யாணம், அந்த பொண்ணு வீடெலாம் உனக்கு பிடிக்கல வேணாம், அது இது என்ன இப்போ என்னமோ நீயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனை குறுன்னு பார்க்கும். இந்த அம்மா என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்ட்டு, மாம் அதெல்லாம் இல்லை, அப்புறம் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் லவ் பண்ணிட்டான், மேரேஜ்னு ஆக போகுது, அதான் நான் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, அது சரி, அதுக்கும் இப்போ நீ ட்ரெஸ் எடுக்க இவ்வளோ துடிக்கிற, அப்போ தான் நான் அவளை பார்க்க முடியும் அப்படின்னு அவன் மைண்ட் வாய்ஸில் சொல்கிறான். எது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா இன்றைக்கி ஜேகேக்கு லாஸ்ட் எக்ஸாம், அவன் காலேஜ் போயிருக்கான்ல, அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு. அவன் வந்து எப்போ கிளம்புறது அப்படி சொல்லிட்டு, நானே அவனை பிக்கப் பண்ணிட்டு கடைக்கு வந்துடுமா, நீங்களாம் கடைக்கு போயிருங்க அப்படிங்கிறான். என்னடா இவன் திடீர்னு இன்றைக்கி இப்படிலாம் பேசுகிறானே, தயாங்க அம்மாவுக்கு ஒரே சந்தேகமாக அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு பார்க்கும். இந்த மம்மி வேறு நம்மளை குறுன்னு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சின்ன உனக்கு இப்போ கல்யாணம் நடக்கணுமா வேணாமா அப்படின்னு சின்னப்பா இவ்வளோ நேரம் அங்கே எதையோ தேடிட்டு இருந்திருப்பாரு. டக்குன்னு என்னடா இப்படி கேட்குற அப்படின்னு. அப்புறம் இந்த அம்மா பார் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. உன் கல்யாணம் நடந்த மாதிரி தான், டே வாயை வைக்காதடா அப்படின்னு சொல்லி வாயை பார்த்தோம். ஏன் வாயை பார்த்துற, அம்மா வாயை பார்த்து, நான் தான் இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றா அப்படியே தாராவை மீட் பண்ண வைக்க பிளான்லாம் போட்டால் இந்த அம்மா எல்லாத்தையும் சொதப்பிரு போல், வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தயாங்க அழுங்காமல் குழுங்காமல் குண்டை தூக்கி போடுறான். ஜின்னோபாவோ எது என் தம்பியா நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, இப்படி தம்பினா இப்படி இருக்குண்டா அப்படின்னு தயாங்க ஹேக் பண்ணி, தயாங்கோ உன்னையே தான் மீட் பண்ண வைக்கிறதுக்குலாம் நான் ஐடியா பண்ணேன், நான் மீட் பண்ணணும் அது தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் பார்த்துட்டுக்கான். இங்கே ஜின்னோபாவோ, டே நீ சொன்னதில் என் காதில் அப்படியே இன்ப தீன் வச்சு பாஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கு இப்போ தரவை பார்க்கணும் போல் தோணுதில்ல, அப்போ அம்மா கிட்டே பேசு, நம்ம ஒன்றா எல்லோரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படிங்கிற. ஆமாடா, நீ அப்படியே ட்ரெஸ் எடுக்கிற சாக்கில் தராவை பார்க்கலாம், பேசலாம், எக்ஸட்ரா இதெல்லாம் நான் தான் சொல்லணுமா? அடே நீ வெளிநாட்டில் போய் படித்தது இல்லாமல் இவ்வளோலாம் தெரிஞ்சு வச்சுருக்க, என் தம்பிக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கா பாரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி அப்புறம் புகழலாம், ஃபஸ்ட்டு போ அம்மா கிட்டே பர்மிஷன் வாங்கினு நைஸாக ஓட்டி விடுவோம். இங்கே போய் ஜின்னோப்பா, அம்மா இன்னும் 10 நாள் தான் இருக்குது, நாளைக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன் நாளைக்கு போய் எடுத்தால் தான் துணி எடுக்குமா, இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி போனால் என்ன, அதான் எக்ஸாம் நேரம் ஜேகேக்கு முடிச்சிருக்குமா, ஆஃப் டே தானே அவனுக்கு, இவன் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொன்னான்ல, நம்மளாம் அப்படியே கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜின்னப்பா சொல்லுவோம். என்னமோ சரியில்லடா, எலி அம்மனமாக ஓடுறதுல எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தயாங்க பார்த்துட்டே சொல்லவும், தயாங்கோ எலி எப்படி ஒன்றா உனக்கு என்னம்மா, நம்ம எப்படி இருக்கோம், வா போகலாம் அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். டே எனக்கு இந்த எலி மேலே தான்டா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு தயாங்க அவங்க அம்மா பார்க்கும். மாம் நீ ஒரு ஆளே போதும், டே சின்ன உனக்கு கல்யாணம் நடக்காது போ அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லுவான். டே இவன் வேறு அடிக்கடி இதையே சொல்லி பயப்படுத்துகிறான். மா அந்த பாரு மாமா அப்படியே சொல்லிட்டு இருக்கான், நீ வேறு ஏமா படுத்துற அப்படின்னு. டே ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கெல்லாம் எதுக்கடா இந்த அலப்பறை பண்ணுறீங்க, போகலான்டா அப்படி. சரி வாமா போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு ஜின்னோப்பாவோ இழுத்துக்கிட்டு வரேன். டே நம்ம மட்டும் கிளம்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்ல வேணாம், அதெல்லாம் நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு
கால் பண்ணி தாரா அந்த நேரத்தில் வைக்கப்பட்டு இவ வேறு நேரங்காலம் தெரியாமல் வைக்கப்பட்டுட்டு அடியே ஆண்டிக்கிட்ட ஃபோனை குறி அம்மா பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர் தான் எவர் செவரு அப்படின்னு சாரா சொல்கிறா. ஏய் வாய் உனக்கு ரொம்ப அதிகம். அப்புறம் அவள் யார் அப்படிலாம் சொல்லுவா? அவன் நெடிகிற நடிச்சில் பார்த்தா உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாம், சின்ன மாமா தான் கால் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்ல. சின்ன மாப்பிள்ளையா சரி குட்ரி அப்படின்னு வாங்கிட்டு இல்லைம்மா அவங்க அம்மா அப்படின்னு தாரா சொல்லும். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. தயாங்க அம்மா வந்துட்டு தாரா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நம்ம இப்போயே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு எந்த கடைக்கு போகலான்னு பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இவங்க 3 பேருக்கு இங்கே கிளம்புறாங்க. அப்போ ஹீரா வந்து காலேஜ் போயிருக்காளே, அவளுக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தயாங்க ஜேகேவை கூப்பிட போகிறான், அப்படியே அவளையும் கூட்டிகிட்டு வர சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோ இதுக்கு தானே வெயிட் பண்ணாங்கிற மாதிரி சரி சரி நீங்களாம் கடைக்கு போங்க, நான் போய் காலேஜில் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். என்னமோ சரியில்லடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கம்மா ஜின்னா கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க அப்பாங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலான்னு கிளம்பிடுறேன். தயாங்கோ அப்படியே காலேஜுக்கு வர ஜாலியாக வரோம், உங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பம்கின் வந்துகிட்டே இருக்கேன். எத்தனை நாளைக்கு என்னை விட்டு ஓடுவேன், இருடி என்னையவா பொறுக்கின்னு சொன்னேன், உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பொறுக்கி என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன் அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினச்சிட்டு கார் ஓட்டிகிட்டு வந்திருக்கான். இது எதுவும் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்க ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் தண்ணி ஊற்றி விளையாண்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் மேலே களை தண்ணி ஊற்றி உங்கள் ஃப்ரெண்டு துரத்திக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு பக்கம் ஜேகே ஒரு பக்கம்னு ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க, மேலே தண்ணி விடுகாத அளவுக்கு. இப்படி ஓடிட்டு இருக்கும்போது தயாங்க பார்க்கிங்கில் காரை நிறுத்திட்டு என்ன இதுங்களா இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போடுறான். பார்த்தா அங்கே எல்லாரும் ஆளாளுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டேன். இது என்ன அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ இங்கே என்னடா நம்மளை நினச்சி விட்றாங்க, பேசாமல் ஓரமாக நின்று ஜேகே கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கும்போது நீங்கள் பின்னாடியே குடுகுடுன்னு ஓடி வந்து தயாங் பின்னாடி அப்படியே நின்றுட்டு சார் ப்ளீஸ் சார் நகராதிங்க அப்படிங்கிறீங்க. தயாங் திரும்ப போடுவேன் அப்படியே திரும்பாமல் அப்படியே நின்றுறான். சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் இப்போ அப்படியே லைட்டாக திரும்புகிறான். நீங்கள் அவனோட முன்பக்க சட்டையை இப்போ பிடிச்சிக்கிறீங்க, அவன் செஸ்ட்டு கிட்டே உங்கள் ஃபேஸ் இருக்குது, அப்படியே குனிஞ்ச மாதிரி நின்றுட்டு எட்டி பார்க்குறீங்க. இன்னும் நீங்கள் அவன் ஃபேஸை பார்க்காம சார் ப்ளீஸ் இப்படியே மறைச்சிக்கோங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே தண்ணி ஊற்ற துரத்திட்டு வராங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே ஒரு பக்கம் அவங்களே தடிச்சு ஓடிட்டு இருந்தான். திடீர்னு தயாங் கால் வருவோம், அட்டன் பண்ணுறான். தயாங்க அப்படியே அட்டன் பண்ணி அந்த பக்கம் ஹலோ அப்படின்னு ஜேகே சவுண்ட் கேட்டது தான் இங்கே தயாங்க ஓ கால் அட்டன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டே எங்கடா இருக்க அப்படின்னு தோ வந்துட்டே இருக்க, நீ எங்கே இருக்க அப்படி சொல்லி கேட்குறான். நான் உன் காலேஜ் பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். வந்ததுனால தான் தெரியுது நீங்கள் என்ன ஆட்டம் போடுறீங்கன்னு அப்படின்றதும் டே லாஸ்ட் டேட்டா தான் ஜாலியாக அதெல்லாம் சரி வெளியில் போகணும், அம்மா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, டக்குன்னு வா அப்படி சொல்லுவோம். அதான் என்கிட்ட பைக் இருக்கே, நானே வந்துக்கிறேன், நீ போடா அப்படின்னு சொல்ல ஜேகே. இப்போ நீ வரப்போறியா இல்லை பைக்கை சுக்குநூறாக்குவா? ஐயோ இந்த மென்டல் பண்ணாலும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு அங்கே வரான். அப்போது நீங்கள் இன்னும் நகராமல் அப்படி தயாங்க பிடிச்சிங்க. தயாங்கோ இது செம்மையாக இருக்குது அப்படியே உங்களை பம்கின் என்னடி இது இப்படி பிடிச்சி நின்னா எப்படி நான் நகர்றது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு உங்களே பார்த்துட்டுருக்கான். இப்போ தான் நீங்கள் லைட்டாக அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஐயோ யாருன்னு தெரில, நம்ம என்ன எப்படி நின்றுட்டுருக்கோம், சாரி சார் அப்படின்னு நகரும்போது ஜேகே வந்துடுறான். இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஓ 2 பேரும் முன்னாடியே பார்த்துட்டிங்களா, 2 பேர்த்துக்கும் முட்டிக்கணுமே, இன்னும் ஒன்றும் நடக்கலை, ரத்த கலரி ஆகாமல் நிற்கிறீங்க அப்படின்னு சுற்றி உங்களையே சுற்றி பார்க்குறானுங்க. அவன் ஏதோ இல்லை தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு பார்க்குறான்னு நினச்சிட்டு என் மேலாம் தண்ணி ஊற்றலான்னு அதை இல்லடி உன் மேலே ஏதோ அடிபட்டுருக்கான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு தயாங்க இப்போ சுற்றி பார்க்குறான். என்னடா தேடுற அப்படின்னு. இல்லை நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாலே அடித்தடியால் இருக்கும், 2 பேரும் சைலண்ட்டாக மீட் பண்ணியிருக்கிறீங்க அதான் அப்படி. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் யார் இவர் அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஓ உனக்கு தெரியாதுல்ல பம்பளி மாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே தயாங்க கிடப்பாரோ பம்பளி மாஸ் இன்னும் இப்படி தான் இவளை கூப்பிட்டுட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு நிற்கிறான். நீங்களோ யாரா தெரில அப்படிங்கிறீங்க. அதுக்குள்ளே என்னை மறந்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க உங்களை மறைச்சிட்டே நிற்கிறான். நீங்களோ இப்படியே தயாங்கி பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு யார் சொல்லி தொலைடா அப்படின்னு. உன்னோட பரம எதிரிடி என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் தயாங்
உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் 3 வயசுலன்னு ஆரம்பிக்கும் தயங்கும். டேய் அவளே மறந்து போயிருந்தாலும் இவன் வேற அடிக்கடி இதை வேற ஞாபகப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அதான் சொன்னல போகணும் கடைக்கு, டைம் ஆச்சு வாங்க அப்படின்னு. என்னடா சொன்னேன்? அம்மா கூட்டிகிட்டு சொன்னாங்க. எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஜேகே. ஜின்னோட மேரேஜ்க்கு ட்ரெஸ் எடுக்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி சரி நீங்கள் போங்க நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்ப போகிறீங்க. அப்போது ஜேகே, ஏய் இன்றைக்கி நீ ஏன் கூட தாண்டி பைக்கில் வந்த, இப்போ எப்படி தனியாக போவ? கார் தான் வேணான்னு சொல்லிட்டீல, நானே கூட்டிகிட்டு வரேன். சரி தயாங் நீ உன்னோட காரில் போ, நானும் இவளும் பைக்கில் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். எது நான் வந்ததே இவன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, இவன் என்னையவே கழட்டி விடுறான் அப்படின்ட்டு. டேய் பைக்கெலாம் டிரைவர் எடுத்துகிட்டு வருவார், நம்ம காரில் போகலாம் அப்படின்னு. டிரைவரா? ஆமாம் கால் பண்ணி சொல்லிட்டேன், 3 பேர் ஒன்றா போகலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கார் எடுத்ததும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜேகேவோ ஏன்டி வா அப்படின்னு. ஏய் இவன் கூடலாம் நான் வர முடியாது, இவனுக்கு எனக்கும் சுத்தமாகவே ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ அவனும் ஏய் எவ்வளோ நேரம் எப்படி நிற்பீங்க, பம்கின் உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா, உள்ளே ஏறி அப்படின்னு சொல்கிறான். எது டியா அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறீங்க. ஜேகேவோ தோ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இவ்வளோ நேரம் ஆரம்பிக்கலையே நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் கடுப்பாக முன் சைடு அப்படியே காரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஏற போகிறீங்க. ஜேகே உங்களை பின்னாடி போடி, ஏற்கனவே அவனுக்கு உனக்கு ஆகாது, 2 பேர் முன் சீட்டில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு என்னையும் சேர்த்து பரலோகம் அனுப்ப ஐடியா பண்ணிட்டியா, ஒழுங்காக ஓடிடு அப்படிங்கிறான். நீங்கள் அவனை முறைச்சிட்டு டேய் நான் அவன்கிட்ட சண்டை போட தான் நாங்கள் ஏற போனேன் அப்படிங்கிறீங்க. நீ பின்னாடி சீட்டில் உட்காந்து எக்கி கூட சண்டை போடு, ஆனால் இங்கே வராத அப்படின்னு விரட்டி விட்டுறான். இதை பார்த்து தயாங்க்கும் செம்ம கடுப்பாகுது. டேய் நீ போய் பின்னாடி உட்கார வேண்டியதானே அப்படின்னு. எதுக்கு நீங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு காரை கவுக்கவா அப்படின்னு ஜேகே கேட்குறான். சே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பாட்டுக்கா கார் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் உள்ளே என்னதுலேருந்து ஆரம்பிச்சிடுறீங்க. யாரை பார்த்து இப்போ பம்கின்னு நீ அடங்கவே மாட்டியா, உன்னை பார்க்கவே கூடாதான் உங்கள் வீட் சைட் கூட வராமல் இருந்தேன், நீ வெளிநாட்டில் இருந்த வரைக்கும் நிம்மதியாக இருந்தேன், எப்போ ஊருக்கு வந்தியோ ஆரம்பிச்சிச்சுல இம்சை அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. எது நான் இல்லாமல் நீ ஜாலியாக இருந்தியா, 4 வருஷம் தெரியாதனமாக உன்னை இங்கே விட்டுட்டு போயிட்டேன்டி, இம்சை பண்ணிகிட்டே கூட இருந்திருக்கணும், என்னை பார்த்து இம்சைங்கிறியா, இம்சைனா என்னென்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு தயாங்கோ அப்படியே உங்களை மிரர் வரையாக பார்த்துட்டு தான் வரான். நீங்கள் வாய்க்குள்ளேயே அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே ஜேகே நல்ல வேலை கொஞ்சம் வளர்ந்ததுனால அண்ணனாவது அடங்கி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பம்பளி மாசே வாயை முறி, அவன் தான் மூடிட்டான்ல, நீ ஏண்டி ஆரம்பித்து நிறுத்தாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க. என்ன உங்கள் நொண்ணனுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தயாங்க்கு சிரிப்பே வந்தது. இது நொண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ அதெல்லாம் இல்லை பம்ளி மாஸ், ஜோ தெரியாதனமாக முன்னாடி வந்து உட்காட்டேன், நான் பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த இடுக்கில் புந்து இந்த பக்கம் வர பார்க்குறான். தயாங்கு செம்மையாக கிடப்பா. டேய் ஒரு பக்கம் உட்கார ஆடாமல் இப்போ எதுக்கு நான் இங்கே இருக்க, குழந்தான் நினப்பு இங்கே தாங்க போகிறேன், டேய் நீ பேசாமல் நான் பின்னாடி போய் அவளை சமாதானப்படுத்த. தயாங்கோ அப்படியே ஜேகே சட்டையை பிடிச்சி எடுத்து திருப்பி அந்த சீட்லேயே குறைச்சி நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். டேய் அப்படின்னு சொல்லி இப்படியோ சண்டை போட்டு ஒரு வழியாக அந்த கடைக்கும் வந்துடுறான். கடை வந்துச்சு இறங்கு அப்படி சொல்லிட்டு இறங்கி தயாங் பாட்டுக்காக கடன் முன்னாடி நடந்து போகிறான். அப்போ நீங்கள் ஜேகே கையை பிடிச்சிட்டு நீங்கள் ஜேகே வரீங்க. இப்போ தயாங் முன்னாடி போயிட்டே இருந்தவன் லைட்டாக திரும்பி பின்னாடி பார்க்குறான். நீங்கள் கையை பிடிச்சிட்டு இப்போது அவனை பற்றி எதோ திட்டிகிட்டு இருந்த நீங்கள் கடையை பார்த்ததுக்கப்புறம் ஜாலியாக ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜேகே கிட்டே சிரித்து பேசிட்டு வரீங்க. என்னை கண்டா மட்டும் அப்படியே கண்ணில் ஃபயராக இருப்பாள், அவன்கிட்ட பேசும்போது மட்டும் குழுன்னு இருக்கும் போல இருக்கு இவளுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை திட்டிக்கிட்டே அவன் பாட்டுக்கு முன்னாடி போயிடறான். நீங்களோ பின்னாடி போனது உங்கள் ஃபேமிலிலாம் இருக்குது, அவங்களால பார்த்தது மம்மி அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. வந்துட்டியா, இந்த பேர் அக்கா இதெல்லாம் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க, உனக்கு வேணுங்கதா நீயும் செலக்ட் பண்ணு, ட்ரையல் ரூமில் போய் ட்ரையல் பாருங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சாராவும் சரி அப்படி சொல்லிங்க. ஆல்ரெடி தாரா கொஞ்சம் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் அவள் ட்ரையல் ரூமில் போயிட்டு வந்திருப்பாள். ஸோ வந்துட்டு இப்போ மேரேஜுக்கு சாரீ எடுக்கிறதுக்காக உட்காந்துட்டுருக்கா. அங்கே தான் ஜின்னும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவங்க அம்மான்னு எல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. இப்போ ஜேகே எனக்கு ட்ரெஸ் எடுக்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு அப்புறம் பப்ளி மாஸ் வாடி எனக்கு ட்ரெஸ் எடுக்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அவங்க கூட போய் அவனுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. இது நல்லாயிருக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். தயாங் வந்தவனும் அவனும் நீங்களும் ஜேகேவும் பண்ணுறலாம் பார்த்துட்டு தான் இருந்தப்பான். அவனுக்கு செம்ம கடுப்பாகுது, நம்ம கூட வந்து நிற்கிறாளா பாரு, அவனுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து நிற்க அவன் என்ன நமக்கு பார்த்த பொண்ணா அப்படி சொல்லி அவன் மூண்டையில் இப்போ தான் பல்பெரியுது. நமக்கு பார்த்த பொண்ணாக இருந்தால் அப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் ஏதோ பிளான் பண்ணிவிட்டு அங்கே அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவன் ட்ரையல் ரூம்குள்ளே போகிறான். இங்கே நீங்கள் சாரா கிட்டே வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதோ பார் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கா, செம்மையாக இருக்குது, அதே மாதிரி தான் உங்களுக்கு 3 பேத்துக்கும் அதே மாதிரிலாம் எடுத்து கலர் மட்டும் வேறு இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி காட்டுறா. அதுவும் லெஹங்கா தான், ஆமாம் பர்பிள் கலர் சூப்பராக இருக்குது,
அக்கா வா ட்ரை பண்ணி பாரு, நான் ட்ரையல் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு உங்களை கூப்பிடும். நீங்களும் ஓகே அப்படின்னு அதை எடுத்துகிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்துக்கிட்டு சாரா கிட்டே பேசிக்கிட்டு ட்ரையல் ரூம் பக்கத்தில் போகிறீங்க. அப்போது ட்ரையல் ரூம் கிட்டே போன தயாங் ஆல்சோ உள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அவன் திரும்பி கதவை லாக் பண்ணுறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அதை அட்டன் பண்ணி பேசிவிட்டு ஃபஸ்ட்டு கோட் கழட்டியிருப்பான். ஸோ அடுத்த ஷர்ட்டை ஒரு பட்டன்ஸாக அப்படியே கழட்டிக்கிட்டு இருக்கான். கழட்டிக்கிட்டே தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பான். டோர் லாக் பண்ண மறந்துட்டான். நீங்கள் சாரா கிட்டே பேசிக்கிட்டே போனதில் நீங்கள் பாட்டுக்க லேடிஸ் ட்ரையல் ரூம் போகிறது போல் ஜென்ஸ் ட்ரையல் ரூமில் வந்து நீங்கள் பேசிகிட்டு டக்குன்னு கதவை திறந்துடுங்க. சாரா உங்களுக்கு லெஃப்ட் சைடு நின்னால டோர் இருக்கனால அவளுக்கு உள்ளே இருந்தது எதுவும் தெரில. நீங்கள் வெளியிலேருந்து கதவை ஓப்பன் பண்ணதும் தயாங்கோ அப்போ தான் ஃபோன் பேசி வச்சுருப்பான். அவன் ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு அவன் வந்து லாக் பண்ணல அப்படிங்கிறத மறந்துருப்பான். ஸோ நீங்கள் திறந்ததும் தயாங் அப்படியே முன்னாடி மிரரில் நின்றுட்டுருக்கான ஸ்பேர் பாடி அதை பார்த்ததும் உங்களுக்கு வாயை பொழந்துடுறீங்க. வாட் அ மேன் அப்படின்னு உங்கள் வாய் அசைக்குது. அதை பார்த்தா தயாங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். பட் உங்களுக்கு அதெல்லாம் நீ பார்க்கல. அப்படியே அவன் கழுத்துக்கல அவனோட செஸ்ட்டு அப்படின்னு அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சாரா இந்த கதவை ஏறி திறந்தா இது ஜென்ஸோடது அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லும் போதே கத்தாதடி அப்படின்னு நீங்கள் சாரா வாயை பற்றிட்டு அப்போ வரைக்கும் தயாங் திரும்பாதனால அவன் நம்மளை பார்க்கல, நல்ல வேலை அப்படி சொல்லிட்டு கதவை திறந்த மாதிரி மெதுவாக மூடிட்டு வா போகலாம் அப்படின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க. ஃப்ராடு கதவை திறந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி போகிறா பாரு அப்படின்னு அவனும் நினச்சிட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவனும் ட்ரையல் பார்த்துட்டு வெளியில் வரான். நீங்களோ அவனை பார்த்த ஷாக்கிலே அப்படியே போகிறீங்க. சாராவோ எங்கடி நேராக போகிற இருக்குடி ட்ரையல் ரூம் அப்படின்னு பிடிச்சி தள்ளி விடுறா. இப்போ தான் நீங்கள் அப்படி சொல்லிட்டு கதவை வந்து லாக் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அப்படியே தயாங்க நினப்பாக இருக்குது உங்களுக்கு. அவன் முன்னாடி நின்னதே நினப்பு வருது. என்ன ஒரு ஷர்ட் இல்லாமல் பார்த்ததுக்கே அதே நினப்பாக இருக்குது. கருமு எதுவும் நினைக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் மண்டையில் நீங்களே தட்டிக்கிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸு அப்படியே சேஞ்ச் பண்ணி பார்க்குறீங்க. அப்புறம் சாரா கிட்டே காட்டுங்க. சாரா செம்மையாக இருக்குது அப்படின்னு சாரா அப்படியே போட்டு உங்கள் அம்மா எல்லாம் உட்காந்துருக்க இடத்துக்கு வந்து மாம் இது எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. தயாங்க வந்து நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு செம்மையாக இருக்குது. அவனும் வா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிடலாம். எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் அப்படியே லைட்டாக தயாங்க பார்க்குறீங்க. தயாங்க அவனோட ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு வந்து நின்றுட்டுருப்பான். அவன் உங்களை அப்படியே பார்த்துட்டு வா அப்படின்னு நீங்கள் பண்ண மாதிரி பண்ணுறான். ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன நம்மளை மாதிரி பண்ணுறானா இல்லை நம்மளை கலாய்க்கிறானா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பட் அவனும் கலாய்க்கிற மாதிரி தெரியல, நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் சொல்லிவிட்டு பட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறான். நீங்களும் அப்போ தான் அப்படியே பார்க்குறீங்க. இவனோட பார்வையும் சரியில்லை, இவன் வாயசிக்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் குத்து பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்போ பம்ப்ளிமாஸ் செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அவனையும் மறைச்சிட்டு இருக்கா. நீங்களும் எல்லாத்தையும் காமிச்சிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் போய் கொடுத்துட்றீங்க. இப்படி அங்கே ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போகலாம்ப்பா, என் பொண்ணு பசி தாங்க மாட்டா அப்படின்னு உங்கள் அம்மா ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் மோம் சும்மா இருங்க அப்படிங்கிறீங்க. அவங்களும் உண்மையை தானம்மா சொன்னேன், உனக்கு பசிக்கும்லடா, நீ வீட்லேயே வந்துட்டு எப்படி சாப்பிடுவேன் 4 டைம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அவங்கள அங்கே நல்லதாக பேசுகிறதா நினச்சி அப்படி உங்களை கவுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ஐயோ இப்போ இவன் இதெல்லாம் கேட்டான் இங்கே சொல்லியே ஆகணுமா, எல்லார் முன்னாடியும் நான் 4 டைம் சாப்பிட்றேன்னு நீ ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்த்து முறைக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் புரியாமல் அவங்க பாட்டுக்க நீ நல்லா சாப்பிட்ற பொண்ணுல கண்ணு, உனக்கு பசி வந்துடும்ல, அதான் சொன்னேன். சின்ன வயசுலேருந்தே இவன் மட்டும்தான் எங்கள் வீட்டில் 4 டைம் சாப்பிடுவாள், அது மட்டும் இல்லை இவளால் பசியே தாங்க முடியாது, என் பொண்ணுக்கெல்லாம் சீக்கிரம் அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா அவங்கள பற்றி நல்லதாக பேசுதா, களி ஊற்றுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் போச்சு இந்த அம்மா ஒன்று போதும் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு அப்படி சாரா அவங்கள பார்த்து சிரிக்கிறா. அவள் உன் மானத்தை வாங்க உன் அம்மா போதும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ரி அப்படி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கார் ஓட்டிகிட்டு இருக்க தயாங்க மெதுவாக அப்படியே பார்க்குறீங்க. தயாங்கோ இதெல்லாம் கிட்டே சிரிச்சிட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஐயோ போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு, நம்மளை பார்த்து இவன் வேறு சிரிக்கிறானே, இந்த அம்மா வேறு நம்மளை கேவலப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அம்மா போதும் என்னோட புகழ்ச்சி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிங்க. அதுக்குள்ளே ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ண உங்கள் அம்மா பார்த்து சாப்பாடு வேணாம் எனக்கு ஒன்றும் வேணாம், நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டுட்ருக்கீங்க. அப்புறம் ஜேகேவோ
பம்ளி மாஸ் ஹோட்டல் வந்துருச்சுடி, சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிடுவதும், சாப்பாடுன்னு சொன்னது போதும் அது ஹோட்டல் வந்துச்சுன்னொன்னே அப்படியே நீங்கள் இறங்கி அவங்க கூட ஓடிடுறீங்க. சாப்பாடு வேணான்னு சொல்கிற லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லி தயாங்க சொல்லிட்டு அவன் அப்படியே எல்லோரும் உள்ளே வராங்க. அதுக்குள்ளே நீங்களும் ஜேகேவி ஃபஸ்ட்டு என்னமோ தேட்டரில் துண்டு போட்டு இடம் பிடிக்கிற மாதிரி உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு அங்கே வரவங்க வாங்க வாங்க இங்கே உட்காருங்க அங்கே உட்காருங்க சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் சாரா, இந்த பக்கம் ஜேகே அப்படின்னு உட்காந்துருக்காங்க. தயாங்க அப்படியே முறைச்சிட்டு ஆப்போசிட்டில் வந்து உட்காரான். அப்போ நீங்கள் இவன் எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு கண்டுக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி நீங்கள் பாட்டுக்கா எப்பவும் போல் வஞ்சனை இல்லாமல் வெளுத்து வாங்குறீங்க. அப்போது சாரா மெதுவாக அவங்க காதுகிட்ட வந்து, ஹீரா இங்கே ஹீரான்னு ஒரு மானஸ்தி இருந்தா அவளை பார்த்த அப்படி சொல்லி கேட்குறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எது அப்படி சொல்லி கேட்குறீங்க? இல்லை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் வீட்டுக்கு போகலான்னு ஒருத்தி சொன்னான். சாப்பாடுன்னு சொன்னதும் காஞ்ச மாடு எதையோ மேயிற மாதிரி இங்கே ஒருத்தி மேய்ஞ்சிட்ருக்கா. ஸோ அதான் அப்படின்றதும் நீங்கள் சாரா மண்டியில் ஒரு கொட்டு, உண்மையை சொன்னால் வலிக்குதா என்னையேண்டி அடித்த அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு தின்னு அவ்வளோதான் ஒன்று அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓர கண்ணால் தயாங்க பார்க்குறீங்க. தயாங்க நீங்கள் பேசுனது அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கு சிரிப்பு வருது. அவன் அப்படியே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு பார்க்காத மாதிரி அவன் சாப்பிட்டுட்ருக்கான். என்ன இவன் சிரிக்கிற மாதிரி இருக்குது, கேட்டிருப்பானோ அப்படின்னு பார்த்துட்டு இப்போ தான் அப்படியே ஜேகே பக்கம் திரும்புறீங்க. ஜேகே பானைக்குள்ளே மண்டையை விட்டு தேடுற மாதிரி அவன் பாட்டுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து உள்ளே விட்டு அவன் ஒரு விளாசிட்டு இருக்கான். உங்களை விட மோசமாக நீங்கள் டே இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நமக்கு என்னன்னு நீ என்னடா இப்படி கொட்டிக்கிற அப்படின்னு. என்ன பம்மிமா எதுவும் சொன்னியா அப்படின்னு. ஒன்றும் சொல்ல கொட்டிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரையும் பார்க்குறீங்க. எல்லாம் ஜாலியாக பேசிடுச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஜேகேவோ அவன் பாட்டுக்க நான் உண்டு என் சாப்பாடு உண்டுப்பா அப்படின்னு இருக்கான். எம்ம ஃப்ரெண்டு வேறு எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி இதெல்லாம் குழச்சா சரிப்பட்டு வராது நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஃபுல் கட்டுறீங்க. அடியே தின்னி பண்ணாரோம் இவ்வளோ தின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து உங்களை நினச்சி அப்படியே பார்க்குறோம். ஆனாலும் இஞ்சி இடிப்பழகியா எப்படி இருக்கா இவ அப்படி சொல்லி உங்களை எதை பார்த்துட்டா இதுதான் இவளோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஐயோ தயாங்க முன்னாடி கேவலமாக போச்சு அவமானமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நினைக்கல, சாப்பாடுன்னு சொன்னால் தான் எல்லாம் மறந்துடுமே, நைட் சாப்பிட்டு தூங்கிடுறீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு டேஸும் அடுத்தடுத்து ஸ்கிப் ஆகுது. அது இது வாங்க போகும்போது அவனை மீட் பண்ணுறீங்க பெருசாக. ஆனால் நீங்கள் எதையுமே பார்த்துக்காத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. இப்படியே கல்யாண நாளும் வந்துடுது. மேரேஜ் டே அன்னைக்கு செம்மையாக இருக்கீங்க. நீங்கள் அவங்களோட அந்த பர்பிள் லெஹங்கா போட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டு நிற்கிறீங்க. எல்லாருமே ரெடி ஆகிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு எங்கடி அக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அக்காவா அப்படி சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் தேடுறீங்க. தாரா இங்கே தாம்மா இருந்தா அப்படின்னு. இங்கே தான் இருந்தால் சரி, அதனால தான் கேட்குறேன் இப்போ எங்கே போனா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேரேஜ் ரெடி ஆனாலாம் இல்லையா அப்படின்னு. அக்கா ரெடி ஆகிதாம்மா உட்காந்துருந்தா, இங்கே தானே இருந்தா, நான் இப்போ தான் ரெடி ஆகிட்டு வந்தேன் அதனால் கவனிக்கலாமா அப்படின்னு சொன்னால். சாரா எங்கடி அப்படின்னு. சாரா இன்னொரு ரூமில் இருந்திருப்பா. அவங்க அம்மாவும் சாராவும் ஒரே ரூமில் இருந்திருப்பாங்க, நீங்களும் உங்கள் அக்காவும் தான். ஸோ சாரா அங்கே வந்துட்டு அம்மா நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. நீ ரெடி ஆகிட்ட அக்காவை பார்த்தியா அப்படி. இன்னேம்மா அவளும் ஹீரோவும் ஒன்றா தானே இருந்தாங்க, ஏன்ட்ட கேட்குறீங்க அப்படி. ஏய் இவள்கிட்ட கேட்டால் இவள் இப்போ தான் ரெடியானே அக்காவை கவனிக்கலன்னு சொல்கிறாள். என்னடி சொல்கிற? ஆமாம் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே சின்னையும் காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போது இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு உங்கள் அம்மா வெளியில் போயிடறாங்க. எங்கிட்டி போனா இவ அப்படி சொல்லி. தெரியலடி என்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா படபடப்பாக உள்ள வராங்க. நீங்களோ அம்மா என்னம்மாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. என்னடி அக்காவையும் காணும் அந்த பக்கம் சின்ன மாப்பிள்ளையும் காணும் அப்படி சொல்கிறேன். என்னது 2 பேர்த்தையும் காணுமா? எப்படிம்மா 2 பேர் சேர்ந்து எங்கே போயிருக்க போகிறாங்க? 2 பேருக்கு பிடிச்சி தானே மேரேஜ் ஆகுது. அப்போது ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது இது அப்பாவும் மாமாவும் ஏதோ அவங்களுக்கு பிஸ்னஸ் எதிரிங்க யாராவது இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறதா நினைக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம்மா 2 பேர்த்தையும் யாரும் கடத்திட்டாங்களோ அப்படின்னு போலீஸில் சொல்லி யாருக்கும் தெரியாமல் மண்டபத்துக்கு இப்போ இருக்கிற சொந்தத்துக்கு யாருக்கும் தெரியாமல் தேடிட்டுருக்காங்க சைலண்ட்டாக. ஓ அப்படியாம்மா, அதுக்கேம்மா நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லைம்மா இன்னும் ½ அன் ஹவரில் மேரேஜ் நடக்கணும். ஆல்ரெடி பொண்ணையும் அப்படியே காட்ட சொல்லி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிம்மா அவங்க என்னது ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்ல. எவ்வளோ நேரமாக சமாளிக்க முடியும்? ரொம்ப நேரமாக சமாளிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போது அதுக்கு அப்படின்னு உங்கள் அம்மா அப்படியே கையை பிசைஞ்சு நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் புரியாமல் என்னம்மா அப்படி சொல்லி மறுபடியும் கேட்குறீங்க. ஹீராம்மா நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னு உங்கள் தாங்கிட்ட பிடிச்சி கேட்கவும். நீங்கள் என்ன வில்லவங்க நம்ம பக்கம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன மம்மி அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைடா, இப்போது உனக்கும்
தயாங்க்கும் சின்னதாக ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னு நீங்கள் அப்படியே ஷாக்காகி எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்போ அவங்க அப்பா உள்ள வராரு. சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற. உங்கள் அப்பா அவங்க கைப்பிடிச்சிட்டு ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லவும் உங்கள் அப்பா எது சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க. அப்படியே அப்பாவே பார்த்துட்ருக்கீங்க. சொல்கிறது கேளுடா, அக்காவையும் மாமாவையும் காணோம், அவங்கள தேடி எப்படியும் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிருவோம், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். இது ஏதோ எங்கள் பிஸ்னஸ் எதிரிங்க தான் எங்களை அவமானப்படுத்தணும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர்த்தையும் சேர்த்து தூக்கிட்டாங்க போல், கண்டுபிடிச்சிருவோம். அது வரைக்கும் மண்டபத்தில் எந்த சலசலப்பும் வரக்கூடாதுடா. அதுக்கு தான் ப்ளீஸ்மா, இதில் அப்பாவோட கௌரவமும் மாமாவோட கௌரவமும் அடங்கியிருக்கு, 2 குடும்பம் சார்பா. அதெல்லாம் சரிப்பா, அது எப்படி அவருக்கு எனக்கும் சின்னதுலேருந்தே ஆகாதுப்பா, எல்லாத்துக்கும் தெரியும்ல அப்படி சொல்ல. அதெல்லாம் தெரியுமா, இது ஒன்றும் உண்மையான என்கேஜ்மெண்ட் இல்லைம்மா, இது சும்மா லொல்லுலாய்க்கு தான். எதை அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க? ஆமாம், இது சும்மா ட்ராமா என்கேஜ்மெண்ட்மா. இப்போது என்கேஜ்மெண்ட் மாதிரி சும்மா நீங்கள் ரிங் மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் செட் ஆகலை பிடிக்கலன்னு சொல்லி நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் அப்பாவே டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ப்ளீஸ்டா அப்படின்னு. எனக்கு ஓகே, அவருக்கு இதில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கும் பிடிக்காத மாதிரி அவனுக்கும் உங்களை பிடிக்காது அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு கேட்கும். அதெல்லாம் அவர்கிட்ட அவங்க அப்பா பேசிக்குவாருமா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டதோ. சரி அப்படி சொல்கிறீங்க, அப்போது இந்த ட்ரெஸ்ஸே ஓகே தான், இப்படியே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாரு. உங்கள் அம்மா அவங்கள பார்த்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு வராங்க ஸ்டேஜுக்கு. இங்கே தயாங்கிட்ட டேய் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னதும் போதும் தயாங் ஓகே ஐ ஆம் ரெடி போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்குமே ஆச்சரியம், என்ன இவன் இதுக்கே எதிர்பார்த்து காத்திருந்த மாதிரி ஓகேன்னு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு திரு முடிச்சிடு. என்ன டைம் ஆச்சு, மானம் போயிடும் மரியாதை போயிடும்னு இவ்வளோ நேரம் புலம்பிட்டுதுங்க, இப்போ என்ன அப்படி நிற்கிறீங்க, வரவா இல்லைன்னா தெரியும் போட்டுமா அப்படிங்கிற மாதிரி தயாங்க கேட்கும். டே மனசு மாறினாலும் மாறிடுவான் இவன், சும்மா இருங்களங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. தயாங்க அப்படியே ஸ்டேஜில் வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே மெதுவாக குடிச்சு தர நிமிராமல் ஸ்டேஜ் ஏறுறீங்க. தயாங்க உங்களையும் பார்த்துருக்கோம். பம்கின் என்னடி நீ இவ்வளோ அழகாக இருக்க அப்படி சொல்லி உங்களையும் தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கல, அப்படியே வந்து நிற்கிறீங்க. அங்கே உடனே தயாங்க அப்பாவும் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த தெரியப்படுத்திக்கிறோம். இங்கே நாங்கள் வந்துட்டு எங்கள் 2வது பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு முன்னாடியே முடிவு பண்ணதான். ஸோ சர்ப்ரைஸாக பண்ணிக்கலான் இருந்தோம். ஸோ அதான் இது தயாங் என்னோடய சின்ன பையன் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. உங்கள் அப்பா அவங்கள இது என் பொண்ணு ஹீரா, இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கா. ஸோ என்கேஜ்மெண்ட் மட்டும் இப்போ பண்ணிவிட்டு மேரேஜ் அவள் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு பேசி அவங்க நேரத்தை ஓட்டிகிட்ருக்காங்க. இங்கே ஜேகேக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாமல் அவன் ஜின்னை தேடி அலைஞ்சிட்ருக்கான். ஒரு வழியாக எல்லாருக்கூடையும் சேர்ந்து தேடினதில் ஜின்னும் தாராம் வேறு எங்கேயும் இல்லை, டெரஸில் தான் இருந்திருப்பாங்க. யாரோ தெரியாமல் வெளியில் லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேரும் மேலே நின்று கதவு தட்டுற சவுண்ட் கேட்டு கடகடன்னு ஓடி போய் ஜேகே தான் ஓப்பன் பண்ணிவிட்டு டேய் 2 பேரும் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. டேய் நாங்கள் என்னமோ வேணும்னு மாதிரி மேரேஜுக்கு முன்னாடி ஒரு தடவை இவ்வளோ பார்க்கணுன்னு தோணுச்சு, விளக்கென்ன உனக்கு இவ்வளோ பார்க்க இதுதான் நேரமா அப்படின்னு சின்ன திட்டவும் சின்ன பவுன்ஸும் ஸ்டாண்ட் ஆகி டேய் நான் உன் அண்ணன்டா அடப்போடா, அதனால தான் விளக்கெண்ணங்கிறதோடு நிறுத்திக்கிட்டே இல்லை வண்டியாக கேட்டிருப்பேன், உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை உன்னை காணணும். அப்பா கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆகிட்டார். சரி வாங்க 2 பேரும் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு 2 பேர்த்தையும் அவங்கவுங்க ரூமில் விட்டு ரூம்லேருந்து வர மாதிரி ரெடி பண்ணிட்டு அங்கேருந்து வரான். வரப்போ தான் ஸ்டேஜில் நீங்களும் தயாங்கும் நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறான். இவங்க 2 பேரும் மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சாராட்ட ஏய் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். சாராவோ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு அவங்க 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சத்தம்லாம் சாரா எது இவங்க 2 பேத்துக்குமா அப்படின்னு ஒரு நிமிஷம் அவனே ஷாக்காயிரான். அப்போ கரெக்டாக சரி 2 பேர் ரிங் மாற்றிக்கோங்க அப்படிங்கும். நீங்கள் அப்படியே கையை மோதத்தை வச்சு கை நடுங்க நின்றுட்டே இருக்கீங்க. இவன் இப்போதைக்கு போட மாட்டா போலையே அப்படின்னு தயாங்கே அவன் கையை அவங்க கைக்குள்ளே அப்படியே மோதிரத்துக்குள்ளே நினச்சிக்கிறான் விரலை. நீங்கள் அப்படியே படவுலையும் போட்டான் அப்படின்னு உங்கள் கையை நடுங்கிறத பார்த்துட்டு நிற்கிறீங்க. நெக்ஸ்ட் உங்கள் கையை பிடிச்சி அவன் மெதுவாக போட்டு விடுறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துருங்க, அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுறான். நீங்கள் அப்படியே இன்னும் அவனை நிமிர்ந்து கூட பார்க்காம பயந்துகிட்டே இருக்கீங்க. தயாங்கோ எவ்வளோ நேரம் தான் இப்படியே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் கண்டுக்காத மாதிரி அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு 2 பேருக்கும் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா நிற்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி நிற்கிறவங்களுக்கு ஒரு நிமிஷம் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. என்ன இவன் இவ்வளோ உரிமையாக கை போட்டு நிற்கிறான், எட்ரா கையா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியே சொல்ல முடியாமல் அப்படியே கொத்தரங்க நீ என்கிட்ட மாட்டு வெள்ளை அப்போ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இவனும் அடியே பம்கின் என்ன மனசுக்குள்ளே என்ன அப்படியே திட்டி தீர்த்துட்டு இருப்ப போல்
எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும், உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து இதெல்லாம் ஆரம்பம் தான், இனி போக போக உனக்கு இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் பயந்து போய் தயாங்க பேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே அதுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் நடந்த ஸ்டேஜை அப்படியே மாற்றி கல்யாண செட்டப்புக்கு மாற்றுறாங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே கீழே இறங்கி ஸ்டேஜ்லேயும் போகிறீங்க. ஜேகேவோ பம்ப்ளிமாஸ் அப்படின்னு உங்கள் பின்னாடி வரான். நீங்கள் அழுதுகிட்டே ரூம்குள்ளே ஓடிடுறீங்க யாரும் பார்க்காத மாதிரி. தயாங்க ஆனால் அதை பார்த்துறான். இவன் எதுக்கு இப்போ ஓடுறான் அப்படி சொல்லிட்டு தயாங்க உங்கள் பின்னாடியே வந்து அவனும் ரூம்குள்ளே ஜேகேக்கு முன்னாடி தயாங்க உள்ளே வந்துடுறான். நீங்கள் அப்படியே போய் கட்டில் உட்காந்து அழுகுறீங்க. அவன் டோரை டக்குன்னு வந்து லாக் பண்ணவும் சவுண்டு கேட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. தயாங்க அப்படியே கையை கட்டி உங்களே பார்த்து நிற்கிறீங்களோ. என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, இது டுபாக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அப்படியே கிட்ட வந்தவன் அப்போனா அந்த ரிங்கை கழட்டி குடுறி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் கழட்ட ட்ரை பண்ணீங்க, கழட்டவே முடியல. தயாங்க உங்களை அப்படியே முறைச்சிட்ருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.